சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் மூலமாக எம்ஏ திவ பிரபந்தம் படிக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதலாக உங்களுக்கெல்லாம் ஒரு இணையதள வகுப்பு, அதாவது ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதிலே முதலிலே சில விஷயங்கள் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த பட்டப்படிப்பு, இதற்காக நீங்கள் எல்லாரும் மிகவும் சிரமப்பட்டு எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவிலே இந்த வகுப்புகளை நீங்கள் படித்து கொண்டு வருகிறீர்கள் என்பது எங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற விஷயம்தான். ஆகையினாலே நாங்களும் கூட பரீட்சை வைக்கும் பொழுதோ அல்லது அந்த பரீட்சையிலே நீங்கள் எழுதியிருக்கிற விஷயங்களுக்கு மார்க் போடும் பொழுதோ மிகவும் தாராளமாகத்தான் இருப்போம் என்பதை நீங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் படித்து இதுக்கு மேலே ஒரு உத்தியோகத்துக்கு போகிற படிப்பு இல்லை. இது ஒரு ஞானத்தை வளர்த்து கொள்வதற்காக உண்டான படிப்பே தவிர, பெரும்பாலானவர்களெல்லாம் நீங்கள் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு இதற்கு சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இத்தனை பேர் நீங்கள் இவ்வளவு வயதிற்கு பிறகும் ஆர்வமாக படிக்கிறீர்களே என்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறோமே தவிர, ஏதோ நீங்களெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களை அப்படியே ரொம்ப கொடுமைப்படுத்தி அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு சிறிதும் கிடையாது. ஆயினாலே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலிருந்தே கூட கான்டாக்ட் கிளாஸஸ்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி என்ன விஷயம் சொல்ல வருகிறேன் என்றால், இந்த எக்ஸாமினேஷனை ரொம்ப ரிலாக்ஸ்டாக எழுதுங்க. அதாவது டேக் இட் ஈஸி என்று சொல்லும்படியாக ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதுங்க. இதில் எந்த விதமான அச்சமும் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உங்களுக்கு முதலிலே நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இப்பொழுது நான் எப்படி எடுக்க உத்தேசித்துள்ளேன் என்றால், ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் வினாத்தாள் விடை அதாவது வினாத்தாள் வங்கி கொஸ்டின் பேங்க்னு கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நான் பாசுரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரி வரியாக விளக்கி கொண்டு போவது என்பது அவ்வளவு அவசியமில்லை என்று நினைக்கிறேன். அதனால் கொஸ்டின் பேங்க்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு எப்படியெல்லாம் எழுதலாம் என்பதாக நான் சில விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க நினைக்கிறேன். இப்பொழுது இது நேரடி வகுப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையே கூட அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூபிலே பதிவேற்றம் செய்து விடலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதெல்லாம் இனிமேல் தான் தெரிய போகிறது. ஏன்னா இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கே அதுக்கான முயற்சிகளையும் நான் செய்கிறேன். இதில் ஏதாவது சிக்கல்கள் எழுந்தால் அப்பொழுது என்ன செய்வது என்பது நாம் பிறகு யோசிப்போம். இப்பொழுது கொஸ்டின் பேங்க்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை எடுத்துட்டு அதற்கு எப்படியெல்லாம் நாம் விடை எழுதலாம் என்பதை பற்றி நாம் படிப்படியாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதிலேயும் கூட முக்கியமாக இப்பொழுது உங்களுக்கு கான்டாக்ட் கிளாஸஸ் நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணியிருக்கா, பண்ணவாதவளும் இருக்கா, அது தெரியறது. ஆனால் இந்த கான்டாக்ட் கிளாஸஸில் பெரும் பகுதியை சாஸ்திரா பல்கலைக்கழகமே யூடியூப்பில் அப்லோடும் பண்ணியிருக்கிறபடினால அதிலேயும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்கிறபடினால கான்டாக்ட் கிளாஸஸில் கவர் பண்ணாத போர்ஷன்ஸ் என்ன உண்டோ அதை மட்டும் முதல்ல எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது இந்த உங்களுக்கு வைத்திருக்கிற போர்ஷனில் முக்கியமாக 3ஆம் தாள் தேர்ட் பேப்பர் அடியோடு தொடவே இல்லை கான்டாக்ட் கிளாஸஸில். அதாவது 5ஆம் 10 திருவாய்மொழி, 5ஆம் 10, 6ஆம் 10க்கு உண்டான வகுப்புகள் எடுப்பதற்கு அந்த நேர்முக வகுப்பில் அவகாசமே கிடைக்கல. அதனால் நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன்னா, முதல்ல இப்பொழுது அந்த நேர்முக வகுப்புகளுக்கு உண்டான, அதாவது நேர்முக வகுப்புகளிலே நடத்தாததான
அந்த 3ஆம் தாள் திருவாய்மொழி 5ஆம் பத்து 6ஆம் பத்து அந்த பகுதிக்கு உண்டான விஷயங்களை இப்பொழுது உங்களுக்கு நடத்தலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்குண்டான கொஷின்ஸை வேணா எல்லாரும் கையில் எடுத்து வச்சுங்கோ. நான் ஏற்கனவே அந்த மெயிலில் கொடுக்குற பொழுது கூட இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காதையும் விட்டுருக்கலாம். அதனால் அந்த கொஷின் பேங்க் இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்கேன். அந்த கொஷின் பேங்க்கில் இருக்கிற கொஷின்ஸை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம், இந்த கொஷின் பேங்க்கில் மட்டும் இந்த பேப்பருக்கு மட்டும் 40 இடம் சுட்டி பொருள் விளக்கு என்கிற கேள்வியும், அதாவது 40 அனோட்டேஷன்ஸ் இருக்குது. அது தவிர ஒரு 20 எஸ்ஏ கொஷின் இருக்குது. இது அத்தனையும் நடத்தணும்னா ரொம்ப அவகாசம் நமக்கு ரொம்ப அதிகமாக ஆகும். என்கிறபடினாலே நான் இது எல்லாத்தையும் கூட கொஞ்சம் சுருக்கமாக நடத்துகிறேன். நான் கொஞ்சமாக தெரிவிச்சுடுறேன், நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி எப்படியெல்லாம் எழுதலாம் என்பதை உங்களுடைய திறமைக்கே நான் விட்டு விடுகிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா எப்படி எழுதணும்னு நான் வரி வரியாக இப்போவே சொல்லி அப்படியே நீங்கள் வரி வரியாக அந்த எக்ஸாமில் எழுத போகிறதில்லை. முக்கியமாக இதை எதையுமே நீங்கள் மனப்பாடம் செய்து எழுதணும்னு நான் சொல்ல போகிறதில்லை. இதெல்லாம் மனசில் வாங்கி வச்சுட்டு அங்கே போகிற பொழுது அப்படியே எழுதணும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அந்த கிரமத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். அதிலேயும் கூட இன்னும் கூட ஒரு இதில் இருக்கிறதுக்குள்ளே இன்னும் 40 கேள்விகளையும் நாம் பார்க்கணும்னா அத்தனையும் எப்படி ஒரு பேப்பருக்கு 40 அனோட்டேஷன்ஸ்னா அப்போ 5 பேப்பருக்கு 200 அனோட்டேஷன் அத்தனையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னெல்லாம் எல்லாரும் கேள்விகள் கேட்கிறார். அதற்கு ஒரு விதத்தில் வேணும்னா சுலபமாக இந்த வழியை நான் சொல்லுகிறேன். இது நியாயமாக பாடம் நடத்துகிறவாளாக இருந்து சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அதை சுலபமாக்குவதற்காக ஒரு வழி என்ன சொல்லுகிறேன் என்றால், கொஞ்சம் கவனித்து கேட்டால்தான் இது புரியும். அதாவது இப்போ ஒவ்வொரு பேப்பரையும் 5 யூனிட்ஸாக பிரிச்சிருக்கோம். கேள்விகள் கேட்கிற பொழுது ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டாகணும் என்று ஒரு நியமம் இருக்கிறது, கட்டளை. எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் யார் செட் பண்ணாலும் அவள் என்ன பண்ணணும்னா எந்த யூனிட்டில் இருக்கிற போர்ஷனையும் விடக்கூடாது, எல்லா யூனிட்லேருந்தும் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்று வருகிற பொழுது அப்போது எப்படின்னு பாருங்கள். முதல்ல அனோட்டேஷன் என்னால் உங்களுக்கு எத்தனை அனோட்டேஷன் கொஸ்டின் பேப்பரில் வரப்போகிறது அப்படின்னா 8 அனோட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 8 அனோட்டேஷனில் உங்களுக்கு 5 அனோட்டேஷனுக்கு நீங்கள் பதில் எழுதினா போகிறோம். இப்படி தானே? 8 அனோட்டேஷனில் 5 அனோட்டேஷனுக்கு நீங்கள் பதில் எழுதணும். 8 கேள்விகளில் 5 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதணும். இந்த 8 கேள்விகளும் 5 யூனிட்லேருந்தும் வருது அப்படின்னு வச்சோன்னா, இப்போ ஒரு யூனிட்னா எவ்வளவுன்னா அதெல்லாம் உங்களுக்கு அந்த சிலபஸில் கொடுத்துருப்பா. இப்போ 5ஆம் பத்துக்கு முதல் 30 பாசுரம் ஒரு யூனிட்டு, ரெண்டாவது 30 பாசுரம் ஒரு யூனிட்டு, அதாவது 5ஆம் பத்தில் 3வது யூனிட்டில் கடைசி 40 பாசுரம் ஒரு யூனிட்டு. ஆக 5ஆம் பத்தில் மாத்திரம் 3 யூனிட்டு. 6ஆம் பத்தில் முதல் 50 பாசுரம் ஒரு யூனிட்டு, ரெண்டாவது 50 பாசுரம் ஒரு யூனிட். இப்படி இருக்கிறது. அப்போ கேள்வி கேட்பவர்கள் எப்படி கேட்கணும்னா, முதல் 30 பாசுரத்தில் ஒரு கேள்வி 5ஆம் பத்து, ரெண்டாவது 30 பாசுரத்தில் ஒரு கேள்வி, மூன்றாவது வாய்ஸே வரலையா? சொல்லு எனக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. 5ஆம் பத்தில் 3வது யூனிட்டில் ஒரு கேள்வி. அதாவது இப்படியெல்லாம் வரப்போகிறது. இப்போ இந்த 3 யூனிட்லேருந்து ஒரு கேள்வி வருதுன்னா, குறிப்பாக ஒரு யூனிட்லேயும் கொஞ்சம் நீங்கள் முக்கியமாக படித்து கொண்டால் அப்பொழுது நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதலாம். ஏன், அது ஒரு விஷயம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் எழுத போகிறது 5 கேள்வி தான்றதுனால 3 யூனிட்டில் நல்லா தரோவாக இருந்துட்டீங்களானா மேல் 2 யூனிட்டில் கொஞ்சம் மேலெழுந்த வாரியாக படித்து கொண்டு போனாலும் அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் எக்ஸாமினேஷனில் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் சுலபமாக விடை எழுதி விடலாம்.
இப்போ எஸ்ஏ கொஸ்டின் 5 கொஸ்டினில் நீங்கள் 3 கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு யூனிட்டில் ஒரு கேள்வி வரப்போகிறது அப்படின்றதுனால நீங்கள் எழுத போகிறது 3 கேள்விகளுக்குத்தானே விடை என்று பார்க்கிற பொழுது, அந்த 3 கேள்விகள்னா 3 யூனிட், ஏதாவது ஒரு 3 யூனிட்டில் நீங்கள் தரோவாக இருந்துட்டீங்களான்னா மீது 2 யூனிட் எது வரும்னு சொல்லலைன்னாலும் உங்களுக்கு அதில் நீங்கள் ஓரளவுக்கு விடை எழுதலாம் என்று நினைக்கிறேன். நான் சொன்னது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 50% ஆஃப் த போர்ஷன் நல்லா தரோவாக வைத்துக்கொண்டு மீதி 50% ஆஃப் த போர்ஷனில் கொஞ்சம் மேலெழுந்த வாரியாக பார்த்து கொண்டாலும் கூட உங்களால் மிக நன்றாக எழுத முடியும் என்பது ஒரு சிறிய ஆலோசனை. இது முழுக்கவே படித்து எழுதணுன்றது தான் எங்களுடைய அபிப்பிராயம். இருந்தாலும் அதில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி கொஞ்சம் பண்ணலாம் என்பதற்காக நான் சில விஷயங்களை தெரிவித்தேன். இப்பொழுது மேற்கொண்டு தொடர்ந்து என்ன தெரிவிக்க போகிறேன்னா, ஒவ்வொரு பேப்பர்லையும் நான் கொஷின் பேங்கை வச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அதில் இப்போ முதல்ல 3வது தாள், அதாவது 5ஆம் 10 6ஆம் 10க்கு உண்டான பேப்பர் அது. அதாவது பேப்பர் 3 கோர் 3 திருவாய்மொழி 3 என்று இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் அது. அந்த பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதை எடுத்துட்டு முதல்ல கொஞ்சம் விஷயம் தெரிவிக்கிறேன். என்னன்னா, முதல்ல இப்போ அனோட்டேஷன்ஸ் மாத்திரம் பார்ப்போம். முதல் அனோட்டேஷன் கொஷின் பேங்க்ல என்ன கொடுத்திருக்கிறது என்றால், மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார். இதுதான் அனோட்டேஷன், முதல் அனோட்டேஷன். இது இந்த முதல் அனோட்டேஷன் இதை பற்றி எழுதச்சே அனோட்டேஷன் எழுதுறதுக்குன்னு ஒரு முறை உண்டு. என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும், எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் என்று இங்கிலீஷில் கேட்பா. தமிழில் சொல்கிற பொழுது இடம் சுட்டி பொருள் விளக்குக என்று எழுதுகிறோம். அதில் என்ன பண்ணணும்னா, முதல்ல அதனுடைய ரெஃபரன்ஸ்னு எழுதணும். அதாவது இடம் அப்படின்னு சொன்னால் இது திருவாய்மொழியிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு வரி அப்படின்னு, வேற என்ன எல்லாத்துக்கும் அப்படி தான் எழுதணும். ஏன்னா நமக்கு ஒரே திருவாய்மொழியிலேயே எல்லா கேள்விகளும் மறுபடியினால அது இடம் என்கிறது மாறப்போறதில்லை. ஆனால் இப்போ இதே ஒரே பேப்பரில் 2-3 டெக்ஸ்ட் வச்சுருக்கோன்னு வச்சுப்போம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வரல. இப்போ நீங்கள் எலெக்டிவ் டெக்ஸ்டிலெல்லாம் பார்த்தா 4 திருவந்தாதியிலேருந்து கேள்விகளெல்லாம் வரப்பொழுது இது முதல் திருவந்தாதியில் இருக்குது, 2ஆம் திருவந்தாதியில் இருக்குதுன்னு எழுதுறதே ஒரு பெரிய சாமர்த்தியம் தானே. அதனால் இடம் என்கிற பொழுது இது திருவாய்மொழியில் 5ஆம் 10 இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 5ஆம் 10 முதல் திருவாய்மொழியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். இது நம்மாழ்வாரருடைய செய்த பாசுரம். மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கு இன்று காப்பாரார், விதிவாய்க்கின்று காப்பாரார் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அடுத்தது பொருள். இடம் என்கிறது திருவாய்மொழி 5ஆம் 10 உள்ள ஒரு பாசுரம் அப்படின்னு எழுதணும். இன்னும் கொஞ்சம் குறிப்பாக எழுத முடியுமானால் 5ஆம் 10 முதல் திருவாய்மொழியிலேயே இருக்கிற பாசுரம். இன்னும் அதற்கு மேலே எழுதுறதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் 5ஆம் 10 முதல் திருவாய்மொழியில் முதல் பாசுரம் என்று கூட எழுதலாம். அவ்வளோ தூரம் ஞாபகம் இல்லைன்னா ஏதோ திருவாய்மொழியில் இருக்குன்றது முதல்ல எழுதுங்க. அதில் 5ஆம் 10ன்றது அடுத்தபடி, அதில் முதல் திருவாய்மொழின்றது அடுத்தபடி, அதில் இத்தனாவது பாசுரம்ன்றது அடுத்தபடி. எல்லாரும் பாசுரத்தை கூட நினைவு வைத்து கொண்டு எழுத முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் 5ஆம் 10 இருக்கக்கூடிய முதல் திருவாய்மொழியிலே அப்படின்னு, இல்லாட்டா 5ஆம் 10 இருக்கிற ஒரு திருவாய்மொழியிலே என்ன இப்படி எழுதிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பேப்பரில் 2 10 தான் வரப்போகிறதுன்றதுனால எது 5ஆம் 10 எது 6ஆம் 10ன்றது நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை நீங்கள் எழுதுறதுல உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இப்போ இடம் ஆயிடுது. பொருள் அப்படின்னு எழுதுகிற பொழுது இந்த வரிக்கு உண்டான பொருளை எழுதணும். அதாவது மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் அப்படின்ற அந்த வரிக்கு மட்டும் உண்டான விளக்கம் என்னவோ அதை பொருள் என்கிற தலைப்பில் எழுதணும். அதாவது இது ஆங்கிலத்தில் எழுதுகிறவாளாக இருந்தால் இடம் என்பதற்கு ரெஃபரன்ஸ்ன்னு எழுதிட்டு this particular line occurs in the 5th centum of திருவாய்மொழி ஆஃப் நம்மாழ்வார் அவளை எழுதினா போகிறோம். அது மீனிங்னு எழுதுகிற பொழுதோ இங்கே என்ன இருக்குன்னா, நான் தமிழில் மாத்திரம் சொல்லிட்டு வரேன், இங்கிலீஷில் எழுதுகிறவா எழுதிக்குங்க. மெய்யே பெற்றொழிந்தேன்னா இதுக்கு முன்னால் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியில் என்ன சொல்கிறார், நான் உண்மையாக சொல்லலை பகவானுடைய நாமத்தை,
ஏதோ பொய்யா சொன்னேன், ஆனால் எனக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டது என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த 10 பாட்டிலையும் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம். அதை அப்படியே எழுதுற பொழுது நான் என்ன பண்ணினேன், பொய்யே கைமை சொல்லி என்று நான் பொய்யாகத்தான் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னேன், ஆனால் மெய்யாகவே நான் அருளை பெற்றுவிட்டேன், மெய்யே பெற்று ஒழிந்தேன், விதிவாய்க்கின்று காப்பார் யார். என்னால் விதின்னா இந்த இடத்துல பகவானுடைய கிருபை, அந்த அருளைத்தான் விதி என்று சொல்லாலே சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானுடைய அருள் நம் மீது பெருகுவது என்று அது முடிவு செய்து விட்டால் அப்புறம் அதை எம்பெருமானால கூட தடுக்க முடியாது அப்படின்றது தான் இந்த வரியினுடைய பொருள். நான் எம்பெருமானுடைய அருளை, அதாவது எம்பெருமானுடைய திருநாமங்களை பொய்யாகத்தான் சொன்னேன், ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினான், எனக்கு அருளை மெய்யாகவே பொழிந்து விட்டான். அவனுடைய அருளை இனிமேல் யாரால் தடுக்க முடியும், அவனே நினைத்தாலும் கூட தடுக்க முடியாது என்பதுதான் இந்த வரியினுடைய பொருள். இப்போ இதை ஒரு 2-3 வரியில இந்த பொருளை எழுதலாம். அதுக்கு மேல விளக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதணும். இந்த விளக்கம் என்பது தான் இந்த நீங்க எழுத போற அனோட்டேஷனுடைய முக்கியமான பகுதி. அதை நன்னா எவ்வளவு தூரம் விளக்கி எழுத முடியுமோ அவ்வளவு எழுதலாம். இப்போ ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அனோட்டேஷன் சொன்னாக்கா இந்த இதுலேயே 300 வார்த்தைகளில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 300 வார்த்தைன்னா எவ்வளவு பேஜ்னா, ஒரு பேஜ் முழுக்க எழுதினா 300 வார்த்தை வரும். அதாவது ஃபுல் ஸ்கேப் சைஸில் ஒரு பேஜ் முழுக்க எழுதினா 300 வார்த்தை வரும்னா, அப்போ ஒரு பேஜ் பூரா எழுதணும். அப்படின்ற பொழுது இப்போ இடம் என்கிறது ஒரு 2 வரி எழுதினோம், பொருள் என்ன ஒரு 3 வரி எழுதினோம், இல்லை 4 வரி எழுதினோம். இன்னும் இருக்க 20-25 வரியாவது நாம் விளக்கம் என்கிற தலைப்பில் எழுதணும். அது எழுதுகிற பொழுது என்ன எழுதலான்னு கேட்டால், இந்த கையார் சக்கரத்து என்கிற திருவாய்மொழியினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டடி மெட்டீரியலில் எடுத்து பார்த்தா அந்த புஸ்தகத்தில் ஒரு இது இருக்கும். ஒவ்வொரு பதிகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பார். அது காஞ்சி சுவாமியினுடைய இதுதான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். அந்த இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீர்களானால் இது எந்த நிலையில் இந்த 10 பாட்டு அருளி செய்யப்பட்டது அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் நான் என்ன நிலைன்னு சொல்கிறேன், அதை அங்கே விளக்கத்தில் முதல்ல எழுதிவிட்டு அப்புறம் இந்த பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை எழுதணும். அதாவது என்ன இருக்குன்னு கேட்டால், இப்போ இதில் ஆரம்பம் இந்த மெய்யே பெற்றொழிந்தேன்னு ஆழ்வார் சொல்கிறாரு. இது எந்த நிலையில் ஆழ்வார் அருளி செய்கிறார் என்று எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்னால், இப்பொழுது ஆழ்வார் 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி அருளி செய்கிறார் இல்லையா, இதுக்கு முன்னால ஆழ்வார் 4ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி, அதாவது நன்னாதார் முருவலிப்ப என்று ஒரு திருவாய்மொழி, அதெல்லாம் அந்த பேர் தெரியலைன்னா கூட விஷயத்தை மட்டும் எழுதலாம். இதற்கு முன்னால ஒரு திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன அருளி செய்தார் என்றால், இந்த உலகத்தவர்கள் எல்லாம் இப்படி எம்பெருமானை அறிந்து கொள்ளாமல் வீணாய் போகிறார்களே என்று உலகத்தினுடைய இயற்கை அதை நினைத்தவாறே ஆழ்வாருக்கு மிகவும் மனசுல வேதனை ஏற்பட்டது. இப்படி என்ன சொன்னார், நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை. இது என்ன உலகு இது, எல்லாரும் நம்மளுக்கு வேண்டாத வாழலாம், நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தா நமக்கு வேண்டாத வாழலாம் சந்தோஷப்படுறோம், அதே சமயத்தில் நமக்கு கெடுதல் நடந்தா நமக்கு வேண்டிய வாழலாம் ஐயோ இவருக்கு போய் இப்படி ஆகி போயிடுத்தேன்னு துக்கப்படுறான். இப்படியெல்லாம் உலகத்தார் ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக நடந்துகிறாளே, இந்த மாதிரியான உலகத்தில் எதுக்காக என்னை வைத்திருக்கிறாய் என்று ஆழ்வார் கொஞ்சம் இந்த உலகத்தினுடைய கொடுமைகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஒரு திருவாய்மொழியிலே எழுதிடலாம். நீங்கள் குறிப்பாக எழுதணும்னா 4ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியில் இப்படி உலகத்தினுடைய கொடுமைகளை எல்லாம் அருளி செய்தார் ஆழ்வார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த கொடுமையிலேருந்து என்னை அப்புறப்படுத்திடு அப்படின்றது தான் ஆழ்வாருடைய திருவுள்ளம் அங்கே அருளி செய்தார். அதற்கு அடுத்ததாக உண்டான ஒரு திருவாய்மொழியில என்ன பண்ணினார், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் என்று 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, அதிலே பகவானுடைய பரத்துவத்தை தெரிவித்தார் ஆழ்வார். பரத்துவம்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதேவத்தை, மற்ற தேவதைகள் அத்தனை பேரும் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தான் என்று பரத்துவத்தை தெரிவித்தார். இப்போ இந்த பரத்துவத்தை தெரிவிக்கிறது எதுக்காக தெரிவித்தார் என்னால், கீழே இந்த மக்களெல்லாம் துன்பப்படுகிறார்களே, அதாவது இந்த உலகத்தினுடைய இயற்கை இப்படி கொடுமையாக இருக்கிறதே என்றெல்லாம் அருளி செய்தாரே, இப்படி உலகத்தில் இருக்கிறவாளெல்லாம் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா,
எம்பெருமான் தான் பரதேவத்தைன்னு தெரிந்து கொள்ளாமையினால தான் அவ அப்படி இருக்கா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எம்பெருமானுடைய பரத்துவத்தை நாம் உபதேசித்து விட்டால் அவர்களும் திரிந்து விடுவார்கள் என்றோ அப்படின்ற காரணத்தினால 4ஆம் பத்துல ஒன்றும் தேவும் என்று தொடங்கி கடைசியில என்ன தெரிவித்தார், திறமன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே என்று எம்பெருமானை தவிர வேற பரதேவத்தையே கிடையாது, நாராயணன் தான் பரதேவத்தை, அவனையே அடைந்து நீங்கள் எல்லாரும் உய்ய பாருங்கள் என்று அப்படி தெரிவித்தார். ஆக கீழே 4ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியில உலகம் இப்படி ரொம்ப கொடுமையாக இருக்கிறதே என்று அருளி செய்தவர். ஏன் அப்படி உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாழாய் போகிறார்கள் என்றால், நாராயணன் தான் பரதேவத்தை என்று தெரிந்து கொள்ளாமல், அவனை நாம் பற்ற வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால்தான் இவாளுக்கு இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. அதை தெரிஞ்சுட்டா இவர்கள் எல்லாரும் கூட நல்ல வழிக்கு வந்துருவாளோ இல்லையோ அப்படின்னு பரத்துவத்தை உபதேசித்தார். அது 5ஆம் பத்து, அதாவது 4ஆம் பத்தினுடைய கடைசி திருவாய்மொழி. அதற்கு அடுத்தபடியாக 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. இப்ப நாம பார்க்க போகிற இந்த கையார் சக்கரத்து, அதுலதான் இந்த பொய்யே கைமை சொல்லின்றது வருது. அதுல என்ன தெரிவிக்கிறார்னா, சரி உலகத்தவர்களுக்கெல்லாம் உபதேசித்தாலும் கூட அந்த உலகத்தவர்கள் எல்லாம் திருந்தினாளா இல்லையான்னு பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல வேளை நம்ம அந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவர்களை போல பாழா போக்காமல் நம்மை இப்படி நல்லபடி வைத்திருக்கிறானே எம்பெருமான் என்று ஆழ்வார் தாம் பெற்ற பேற்றை தெரிவிக்கிறார் இந்த 5ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழியிலே. அதுலேயும் இவ்வளவு உயர்ந்த பேர் தாம் பெற்றிருக்கிறாரே, இதற்கு என்ன காரணம், நாம ஏதாவது நல்லது பண்ணி இருக்கிறோமா என்று கொஞ்சம் அப்படி யோஜனை பண்ணி பார்த்தால் இவருக்கு என்ன தோன்றதுன்னா, நாம ஒன்றும் நல்லதே பண்ணலை. ஆழ்வார் தம்மை பற்றி சொல்லிக்கச்சு அப்படிதான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றுமே பண்ணலைன்னா கடைசியில் என்ன ஆச்சு, ஏதோ எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லணும்னு எல்லாரும் சொல்றாளே, சரி நானும் தான் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக கூட சொல்லலை. ஏதோ வெறுமா அப்படி வார்த்தைகள் 2 வார்த்தை சொல்ற மாதிரி அப்படி திருநாமத்தை சொன்னேன். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு உண்மையாகவே மிகவும் பக்தியோடு திருநாமத்தை சொல்றவனுக்கு எப்படிப்பட்ட அருளை பொழிவானோ அப்படிப்பட்ட அருளை எனக்கு பொழிந்து விட்டான் எம்பெருமான் என்று ஆழ்வார் இந்த 10 பாட்டிலையும் அருளி செய்கிறார். அதுல ஒரு பாசுரம் தான் இப்பொழுது நாம் பார்க்கிற பாசுரம், மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்று காப்பாரார் என்கிற பாசுரம். இப்ப இந்த பாசுரத்துல என்னென்ன இருக்கிறது அப்படின்னா, உடனே சங்கு சக்கரங்களை ஏந்தி இருக்கின்ற எம்பெருமானே அப்படின்னு சொன்னேன். அதாவது அந்த பாட்டு முழுக்க அர்த்தத்தை எழுதி விடணும். இதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீங்கள் எழுதினது இப்ப நம்ம இந்த மெய்யே பெற்றொழிந்தேன் என்பதற்கு உண்டான முன்னுரை போல, ஆனா இதெல்லாம் விளக்கத்தில் தான் எழுதுறோம். அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் கையார் சக்கரத்து என்னால் கையிலே ஏந்தி இருக்கிற சக்கரத்தை உடையவனாய், கருமாணிக்கம் என்றால் கரிய மாணிக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு திருமேனியை உடையவன் என்று நான் என்ன பண்ணேன், என்று நான் என்ன செய்தேன், பொய்யே கைமை சொல்லின்னு. பொய்யே கைமை சொல்லின்ற வார்த்தைய என்ன, நான் பொய் தான் சொன்னேன். ஆனா என்னுடைய மனசெல்லாம் எங்க இருந்தது, புறமே ஆடி என்று வேறு விஷயங்கள், இந்த உலகியல் விஷயங்கள்ல தான் என்னுடைய நெஞ்சம் பூரா இருந்தது. உலகியல் விஷயங்கள்ல என்னுடைய மனசை வைத்து விட்டு ஏதோ நானும் ரொம்ப பக்தி இருக்கிறவனாட்டம் கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமேன்னு சொல்லிவிட்டேன். பொய்யே கைமை சொல்லி நான் அப்படியே பொய்யத்தான் சொன்னேன். ஆனால் என்ன ஆயிடுத்துன்னா, எனக்கு மெய்யே பெற்றொழிந்தேன். நான் உண்மையாக சொல்லி இருந்தால் எனக்கு எப்படிப்பட்ட அருள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட அருள் இந்த பொய்யா சொன்னதுக்கே எனக்கு கிடைத்து விட்டது. இதெல்லாம் கிடைச்சதுக்கு என்ன காரணம், பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை, அதாவது இயற்கை இன்னருள், அதுதான் காரணம். இப்படிப்பட்ட காரணம். விதி வாய்க்கின்று காப்பார் யார் அப்படின்னா, இந்த இடத்துல விதி வாய்க்கின்றன, அந்த விதி எம்பெருமானுடைய அருளை இந்த இடத்துல விதி என்கிற சொல்லால சொல்றார். இப்படி நமக்கு இந்த விதி வாய்க்கின்று என்கிறது வந்து விட்டதானால் இதை காப்பார்னா இதை தடுப்பார் யாருன்னு அர்த்தம். இதை யார் தடுக்க முடியும், எம்பெருமானுடைய அருள் நம்ம பேர்ல அப்படி பொழியறதுன்னு ஆரம்பிச்சுட்டோம்னா அதை நம்மாலும் தடுக்க முடியாதுன்றது இல்லை. எம்பெருமானை கூட நினைத்து இவனுக்கு நான் அருள் புரிய வேண்டான்னு நினைச்சாலும் அவனாலும் தடுக்க முடியாது. அவனையும் தள்ளிண்டு
அவனுடைய கிருபை என்ன பண்ணுமா, நம்ம மேல வந்து விழுந்துடுமா. இத்தை இப்படி சொல்லிவிட்டு மேலே என்ன சொல்லுகிறார், ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே அப்படின்னு. ஐயோன்னா இது என்ன ஆச்சரியம், ஆனந்தத்துல சொல்ற ஐயோ. இது ஐயோன்னா ஐயோ எனக்கு என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். எம்பெருமான பார்த்து சொல்றார், கண்ணபிரானே இனிமே உன்னால முடிந்தா நீ என்னை விட்டு போ பார்க்கலாம். அறையோன்னா என்ன அர்த்தம், உனக்கு சவால் விடுறேன், உன்னால முடிஞ்சா என்னை விட்டு நீ போ பார்க்கலாம் என்று அவனையே சொல்லும்படியாக அப்படிப்பட்ட உயர்ந்த பேற்றை தாம் பெற்று விட்டதாக இந்த பாட்டிலே தெரிவிக்கிறார். இன்னும் நிறைய சொல்லலாம், நான் சுருக்கமாக சொல்றேன்னு சொன்னேன். சுருக்கமாக சொன்னதே இவ்வளோன்னா அப்புறம் விளக்கமாக சொன்னால் எவ்வளோ எழுத முடியுமோ எழுத முடியாதோன்னு பயப்பட வேண்டாம். இந்த கருத்தை மனசில் வாங்கிட்டு கொஞ்சம் எழுதினா போகிறோம். சரி, இப்போ இடம் ஆயிடுத்து, பொருள் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் விளக்கம் ஆயிடுது. இந்த விளக்கத்துக்கு அப்புறம் குறிப்புன்னு ஒரு வார்த்தை, ஒரு பேரா போட்டு ஒரு 4 வரியாவது எழுதலாம். என்ன எழுதலாம், இங்கே வந்து நான் பொய்யா சொன்னேன் ஆனால் எனக்கு மெய்யா கிடைச்சுடுத்துன்றார் எம்ப ஆழ்வார். இதுக்கு வேணும்னா ஒரு பேரலாக சொல்லலாம். என்ன சொல்லலாம், ராமாவதாரத்தில் என்ன சொன்னான், நண்பன் என்கிற பாவனையோடு வந்தாலும் நான் அவனை கைவிட மாட்டேன் என்று விபீஷண ஆழ்வான் சரணாகதி பண்ணினானே, அந்த கட்டத்தில் ராமபிரான் சொன்னான் இல்லையா. அதனால பாவனையோடு வந்தால்னா, பாவனைனா உண்மையா இல்லை, பாவனைனா பொய்ன்னு தான் அர்த்தம். அது அப்படியே இந்த இடத்துல ஆழ்வார் நான் பொய்யா சொன்னேன் ஆனால் எனக்கு மெய்யா பேர் கிடைத்தது என்று சொல்லுகிறார். அதுலேயே இங்கே பாசுரத்தில் பொய்யே கைமை சொல்லின்னு இருக்கு. பொய்யன்னாலும் கைமை என்று சொன்னாலும் பொருள் ஒன்று தான். எதுக்காக 2 தடவை சொன்னார் அப்படின்னு கேட்டா, நான் சொன்னதுல மெய்ங்கிறது அடியோடு இல்லை, பொய்யே கைமைன்னு 2 தடவை சொன்னதுனால பொய்யை தவிர அதில் உண்மைன்றது கொஞ்சம் தப்பி தவறி கூட கலக்கவே இல்லை அப்படின்றதான் பொய்யே கைமைன்னு 2 சொல்லால சொன்னார். அதுக்கு மேலே விதிவாய்க்கென்று காப்பாரார் என்கிற இடத்துல விதி என்கிறது பல இடங்களில் ஆழ்வார் இந்த விதி என்கிற சொல்லை பகவானுடைய அருள் என்கிற பொருளிலே பயன்படுத்தி இருக்கிறார். இங்கேயும் அது எம்பெருமானுடைய அருளைத்தான் விதி என்கிற சொல் குறிக்கிறது என்று ஈடு 36,000 படியில நம்பிள்ளை மிக அழகாக காட்டியிருக்கிறார் என்று இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் குறிப்பில் எழுதலாம். நீங்கள் இப்போ ஏறக்குறைய ஒரு அனோட்டேஷன் நாம் பார்த்து முடித்து விட்டோம் என்றே கொள்ளலாம். அடுத்தபடியாக 2வது அனோட்டேஷனுக்கு போகிறோம். இப்போ 2வது அனோட்டேஷனில் என்ன இருக்குது, முதல் அனோட்டேஷனுக்கு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் விளக்கமாக எழுதினாக்கா நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் இன்னும் விரிவாக எழுதினா 1.5 பக்கம் கூட எழுதலாம். அதாவது எப்படி எழுதணும்னா, இடமும் பொருளும் சாதாரணமாக சுருக்கமாக எழுதிடலாம். அந்த விளக்கத்தை எழுதுகிற பொழுது எங்கே எழுதணும்னு கேட்டால், எங்கே எழுதலான்னா நீங்கள் வந்து இதில் அந்த அவதாரிக்கையை எழுதி, அந்த அவதாரிக்கையில் இருக்கிற விஷயம், அதாவது எதனால் ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை இப்படி அருளி செய்கிறார் அப்படின்றத நாம் அதை எழுதலாம். அது அப்படின்னு நீங்கள் கொள்ள வேண்டியது அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக இப்போது 2வது அனோட்டேஷன் எடுத்துட்டா அதில் ஏதாவது புன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாய் புறமே அப்படின்னு இருக்கு. அது 5வது பாட்டில் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன அந்த விஷயந்தான் அப்படியே. என்னன்னாக்கா இடம் எங்கே பொருள் எங்கேன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 5ஆம் பத்திலேயே இது முதல் திருவாய்மொழி விஷயமாக இருக்கிறபடினால என்ன அந்த விளக்கத்தில் நான் முன்னுரைன்னு சொன்னேனே அதுவும் கூட ஏற்கனவே சொன்னது தான். அதாவது 4ஆம் பத்தினுடைய 9ஆம் திருமொழியிலே ஆழ்வார் ஒரு விதமாக அருளி செய்தார். அதாவது இந்த உலகத்தினுடைய இன்னல்களெல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே இப்படி உலகம் துன்பப்படுவதற்கு காரணம் எம்பெருமானே பரம்பொருள் என்று அறியாமையினாலும் அந்த பரம்பொருளான எம்பெருமானை பற்றாமையினாலும் தான் என்று நினைத்து அவர்களுக்கு பரத்வத்தை உபதேசித்தால் அவர்களும் திருந்து விடுவார்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு பரத்வத்தை உபதேசித்தார். அடுத்தபடியாக என்ன பண்றாருன்னா 5ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழியில ஆழ்வார் இது கீழே சொன்ன விஷயத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இந்த மாதிரி உலகத்தார் எப்படியானா இருக்கட்டும், நான் வெறும பொய்யா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னேன், உடனே என்ன ஆயிடுது, எனக்கு மெய்யாகவே பேரு கிட்டி விட்டது அப்படின்னு இப்படி அருளி செய்தார் என்ன இந்த விஷயத்தை மறுபடியும் எழுதிவிட்டு, அப்படிப்பட்ட
இந்த திருவாய்மொழியில நடுவில் ஒரு பாசுரம் என்ன இருக்கிறதுன்னா, இதான் எம்பெருமானை பார்த்து சொல்ற, புன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமே. இத்தனை நாள் எம்பெருமான் எனக்கு அருள் செய்யாமல் போய்விட்டானே என்கிற வருத்தத்தை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இப்போ இதுக்கு பொருள் எழுதுற பொழுது என்ன அர்த்தம்னா, புன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமேன்னு சொன்னார். புன்னைன்னா இந்த உடலை, மறைய வரிந்து அதாவது அது மேலே ஒரு தோலை போர்த்தி வைத்து என்னை போற வைத்தாய், என்னை உன்னை விட்டு அகற்றி விட்டாய் புறமே, என்னை உன்னிடத்திலே நான் வந்து தோன்றாதவனாக என்னை நீ ஆக்கிவிட்டாய் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது என்ன ஆச்சுன்னா, எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான், ஆழ்வாருக்கு மெய்யே உபகாரம் பண்ணிவிட்டான் என்பது வாஸ்தவம் தான். இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஆழ்வாருக்கு எம்பெருமான் ஒரு அவர் வருத்தப்படும்படியான ஒரு விஷயமும் நடந்திருக்கிறது என்கிறத சொல்றார் அவர் இந்த பாசுரத்தில். என்ன தெரிவிக்கிறாருன்னால் பாருங்கள், எம்பெருமான் இவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் முழுக்க எழுதணும். இதுக்கு மேலே என்ன எழுதுனா, கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவேயோர் உடம்பிலிட்டு திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையித்தால் புன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் என்கிறார் அப்படின்றார். அதாவது இந்த பாட்டில் என்ன தெரிவிக்கிறார்னா, எம்பெருமானே நீ இப்படி என்னை பண்ணி வைத்து விட்டாயே என்று கொஞ்சம் வருத்தம் தோற்ற அருளி செய்கிறார் இந்த பாட்டில். என்னன்னா, அந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளி இருக்கிறார். அந்த மயர்வர மதிநலம் என்னால் என்ன, அதாவது அறியாமையெல்லாம் போய் நல்ல அறிவு பெற்றுவிட்டார் ஆழ்வார். அப்படி அறியாமையெல்லாம் போய் அறிவு பெற்றிருக்கிற ஆழ்வாருக்கு என்ன தெரியறது அப்படின்னா, கண் முன்னால் பார்த்தால் இந்த உலகமெல்லாம் ரொம்ப பொல்லாததுன்னு தெரியறது. நேரம் எங்கே போய் அனுபவிக்கணும், பகவானை பரமபதத்துக்குத்தான் போய் அனுபவிக்கணும் அப்படின்றது ஆழ்வாருக்கு நன்னா தெரியறது. ஆனால் பரமபதத்துக்கு இன்னும் போகலை ஆழ்வார். ஏன் போகலை அப்படின்னா, இன்னும் ஆழ்வாரை எம்பெருமான் இந்த உலகத்திலேயே வைத்திருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஞானத்தை கொடுத்து இந்த உலகம் பொல்லாதது என்கிற அறிவை மாத்திரம் உண்டாக்கி விட்டான். ஆனால் அந்த அறிவின் பயனாக ஆழ்வார் உடனே பெற வேண்டிய பரமபதத்தை அடையவில்லை. இது ஆழ்வாருக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறது. என்ன சொல்றார் ஆழ்வார், வா ஒன்னும் என்னை இன்னும் இந்த நில உலகத்திலேயே வைக்கிறதா இருந்தா எனக்கு இந்த விசேஷமான அறிவை நீ கொடுக்காதியே இருந்திருக்கலாம். அப்ப நானும் இந்த சம்சாரிகளோடையே இருந்துட்டு இருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணினாய், எனக்கு விசேஷமான அறிவை கொடுத்து இது அத்தனையும் பாழானது, இது அத்தனையும் பொல்லாங்கானது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டார். அப்ப அந்த எண்ணத்தை ஏற்படுத்தின பிற்பாடு நீ என்ன பண்ணணும், இதுலேருந்து என்னை விடுவித்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அப்படி பண்ணாமல் நீ என்ன செய்து விட்டாய், என்னை ஆழ்வார் தெரிவிக்கிறார் பாருங்க, என்னை திண்ணம் அழுந்த நடுவேயோர் உடம்பில் இட்டுன்ற, இன்னும் கொஞ்சம் நடுவில் ஒரு உடம்புல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சரீரம், அதாவது பிராகிருத சரீரம், அதில் கொண்டு போய் என்னை வைத்து அப்புறம் என்ன பண்ணினாய், திண்ணம் அழுந்த கட்டின்ற, என்னை நன்னா கட்டி போட்டுட்டேன் அந்த சரீரத்தில். எத்தால கட்டினாயின்னு கேட்டால், பல செய்வினை வன்கையிற்றால் என்னுடைய கர்ம பலம் என்கிற, அதாவது ஏற்கனவே பண்ணின பிராரப்த கர்மம் இருக்க அந்த பலம் என்கிற அத்தால நன்னா கட்டி வச்சுட்டு என்னை என்ன பண்ணி வச்சிருக்கிறாய், புன்னை மறைய வரிந்துன்னு. நமக்கு உடம்புக்குள்ள இருக்கிறத ஆழ்வார் ஒரே சொல்லால சொல்றார். என்னன்னா புன்னைன்ற, புன்னைன்னா வியாக்கியானத்தில் சொல்றார் பாருங்க, தோலை மேவி கைப்பாணி இட்டு மெழுகுவாசியிலே பிரமிக்கும்படி பண்ணின இத்தனை ஒழிய அப்படின்னா, அகவாய் புறவாயாய்த்தாகில் காக்கை நோக்க பணி போரும். இதெல்லாம் வெறுமை உங்களுக்கு நான் விளக்கிறதுக்கு சொல்றேன் தவிர இதெல்லாம் எழுதணுமான்னு பயப்பட வேண்டாம். நீ அர்த்தத்தை சொன்னா போறோம். என்ன இருக்குதுன்னா, உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, தீண்டா விழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செறி தசையும் என்று சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள ரத்தமும் சீயும் சதையும் அப்படியே இருக்குதான் உள்ளுக்குள்ள. அது எப்படி இருக்குதுன்னா, அதை திறந்து காமிச்சா நமக்கே அருவருப்பா இருக்கு. அதை பார்க்கவே முடியல, நம்மளால கண்ணால பார்க்கவே முடியல. அது பார்க்கவே முடியலன்றதுக்காகத்தான் எம்பெருமான் என்ன பண்ணான், மேலே ஒரு தோலை போட்டு மூடிட்டான். இந்த தோல் போட்டு மூடி இருக்கிற அப்படின்னால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்குது. நீங்களே நினைத்து பாருங்கள், ஏதாவது ஒரு நல்ல ஒரு பைக்குள்ள அழுகி போன வாழைப்பழமோ இல்லை இன்னும் ஏதாவது ஒரு நன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு நன்னா பளபளன்னு இருக்கிற ஒரு பை இருக்கு. இந்த பை அப்படி கையில் எடுத்துன்னு பைக்குள்ள என்ன இருக்குதுன்னு திறந்து பார்த்தா
நமக்கே அதை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். ஆனா மேல பை ரொம்ப அழகா இருக்கு, அதனால அது ஏதோ கையில எடுத்துன்னு போற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னா, நம்முடைய உடலுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு அருவருப்பை உண்டாக்குகிறது. அதனால உள்ள இருக்கிற வஸ்துக்கெல்லாம் சேர்த்து ஆழ்வார் மொத்தமா ஒரே பேர் வச்சுட்டார், புண்ணுன்னு பேர் வச்சுட்டார். உண்மையா நம்ம என்ன சொல்றோம், ஒரு இடத்துல அந்த தோல் ஏதாவது கொஞ்சம் பிஞ்சு போய் அந்த இடத்துல வெளியில தெரிஞ்சதுன்னா இது என்ன அப்படின்னு கேட்டா புண்ணுன்னு. அந்த இடத்துல மட்டும் தோல் பிரிந்து உள்ளே இருக்கிற விஷயம் வெளியில வந்துடுத்து, அந்த இடத்த புண்ணுன்னு சொல்றோம். உண்மையாக பார்த்தால் உடல் பூரா இப்படித்தானே இருக்கிறது. அதனால உடலே ஒரு புண்ணு தான். அந்த புண்ணை எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான், மறைய வரிந்து. ஏன்னால் தோலை போட்டு நன்னா பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணினான்னா, அதான் இந்த இடத்துல வியாக்கியானத்தில் சொல்ற பொழுது கைப்பாணி இட்டு மெழுகுவாசியிலேன்ற. மெழுகுவாசின்னா பழைய நாளில் சில பொம்மைகளெல்லாம் பண்ணுவாளாம். இந்த பொம்மைகளெல்லாம் எத்தால பண்ணுவான்னா சொல்றதுக்கு இதுவா இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தில் சில இடத்துல பொம்மைகள் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, அந்த ரொம்ப விலை குறைவா இருக்கும் அந்த பொம்மைகள்லாம். என்ன பொம்மை எத்தால பண்ணுவான்னு கேட்டால், குதிரையினுடைய சாணியை எடுத்து அதில் பொம்மையை பண்ணிடுவான். ஆனால் என்ன பண்ணுவான்னா, அதுக்கு நல்லா மெழுகெல்லாம் தடவி மேலே பெயிண்டெல்லாம் அடித்து அதை பளபளான்னு வச்சுட்டு இருந்தான்னா பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும்னு கேட்டால் ரொம்ப அற்புதமான பொம்மை ஆட்டம் தெரியும். ஆனால் அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி அது ரொம்ப பழசா போச்சுன்னா கடைசியில் என்ன ஆகும்னா ரொம்ப அசக்கியமான வஸ்துவாக இருக்கும். அது போலத்தான் எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு நம்முடைய கர்மபலன் என்கிற அந்த ஒரு கயித்தால கட்டி வச்சுட்ருக்கான். என்ன பண்ணியிருக்கான், உள்ளுக்குள்ள புண்ணை மறைய வரிந்து என்ன பண்ணினான், திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வனை வன்கையித்தால் நம்மை புண்ணை மறைய வரிந்துன்னு அதை பண்ணிட்டு அப்படியே மறைச்சி வச்சுட்ருக்கானா. அதுக்கு மேலே ஆழ்வார் சொல்கிறார், ஏன்னா இந்த வியாக்கியானத்தில் இது ரொம்ப ரசமான விஷயம். அகவாய் புறவாய் ஆயித்து ஆகில் காக்கை நோக்க பணி போரும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய தோலையே கொஞ்சம் பிரித்து வச்சிருந்தா நமக்கு காக்கா ஓட்டுறதுக்கு தான் அவகாசம் சரியா இருக்கும்ன்றது. என்னன்னா இத்த கொத்துறதுக்கு காக்கை வருமா, கையில் ஒரு கொம்பை வச்சுட்டு காக்கையை தான் ஓட்டின்னு இருக்கணும். அதை போட்டு மூடி வச்சிருக்கானோ ஏதோ நாம கொஞ்சம் பிழைத்தமோ அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படின்றார். இப்போ இதுல என்ன தெரிவிக்கிறது, கீழே ஆழ்வார் மெய்யே பெற்றொழிந்தேன்னு சொன்னவர். இப்ப இந்த 5வது பாட்டு இல்லையா இது, இந்த 5வது பாட்டுல என்ன சொல்றார், இப்படிப்பட்ட சம்சாரத்துல போய் இன்னும் என்ன வைத்திருக்கிறாயே என்று கொஞ்சம் துக்கத்தோடு சொல்றார். என்ன அப்படியே அர்த்தம் சொல்லலாம், இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, இப்படி என்னுடைய சம்சாரத்தை அதாவது கர்ம பலனால என்ன நீ இந்த உலகத்திலே கட்டி வைத்தா என்றாலும் கூட அந்த துன்பம் வெளியில தெரியாதபடிக்கு ஒரு சரீரத்தை போட்டு மறைச்சு வச்சு இப்படி என்ன வைத்திருக்கிறாயே என்று சொல்லுகிறார் என்று அப்படியும் சொல்லலாம். ஆனால் முக்கியமாக ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிற வியாக்கியானம் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ஆழ்வார் இந்த பாசுரத்தில் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் தெரிவிக்கிறார். இந்த ஒரு பாட்டு நடுவில் கொஞ்சம் வருத்தத்தோடு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த 10 பாட்டும் கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் செல்லுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன். அதை வேணா குறிப்பில் எழுதலாம். இந்த மாதிரி இந்த 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழியிலே எம்பெருமான் தனக்கு பண்ணியிருக்கிற உபகார பரம்பரைகள் அதாவது நன்மைகளை எல்லாம் ரொம்ப கொண்டாடித்தான் அருளி செய்து கொண்டு வந்தார். ஆனாலும் கூட உடனே ஆழ்வாருக்கு அந்த எம்பெருமானை அடையாத ஒரு வருத்தத்தினாலே ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்னா, இந்த 5ஆம் பாட்டில் மட்டும் கொஞ்சம் ஆழ்வார் துக்கத்தோடு அருளி செய்கிறார். இப்படி என்னுடைய கர்ம பலன் என்று சொல்லி என்னை இன்னும் இந்த சம்சாரத்திலேயே கட்டி வைத்திருக்கிறாயே, என்னை உடனே உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொள்ளவில்லையே, நீ உனக்கு சேர்த்து கொள்ள விருப்பம் இல்லை என்றால் எனக்கு நீ அருளை புரிந்திருக்க வேண்டாம். ஆனால் அருளை புரிந்த பிற்பாடு அதற்குண்டான பயனை, அதாவது இப்போ இப்படி உதாரணம் சொல்லலாமா, ஒருத்தனுக்கு ரொம்ப பசியா இருக்கிறது, அவன் முன்னால இலையை பரப்பி நன்னா சாப்பிட வேண்டிய வஸ்துக்கள் ரொம்ப இனிமையான வஸ்துக்கள் எல்லாவற்றையும் பரப்பி வைத்து விட்டு அவனுடைய கையை கட்டி போட்டுவிட்டா பின்னால எதையும் சாப்பிட விட்டாமல் அவன் எவ்வளவு துடிப்பான். அதுபோல இப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணினான், ஆழ்வாருக்கு மயரோர மதிநல மருளி அந்த பகவான் தன்னுடைய சொரூபம் ரூபம் குணம் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தான். ஆனால் உடனே அதை பரமபதத்தில் போய் அனுபவிக்க முடியாதபடிக்கு இன்னும் இந்த உலகத்திலேயே வைத்திருக்கிறான் என்கிற துக்கத்தினாலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, இப்படி என்ன செய்தாய், திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையித்தார் புண்ணை மறைய வரிந்து. இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க அனோட்டேஷனுக்கு எப்படி ஒரு எழுதுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு குழு எப்படி சொல்லலாம்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய ஆங்கிளில் பார்த்து சொல்லணும். அதனால நான் சொல்றேன். என்ன சொல்லலாம், இப்போ இந்த புண்ணைன்னு இருக்கு, இந்த புண்ணுன்னா உடம்பு ஞாபகம் வச்சுட்டாக்கா
இப்போ நான் சொன்னது அத்தனையும் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பு எழுதி வச்சுடணும். அதே மாதிரி இப்போ நான் மெய்யே பெத்தொழிந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார்னு உங்களுக்கு அந்த அனோட்டேஷன் கொடுத்துருக்காருன்னா அதில் ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு குழு மாதிரி நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று எழுதி வச்சுக்கணும். இப்போ அது வந்ததுன்னா இது அத்தனையும் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டாக்கா எந்த அனோட்டேஷன் வேணால் எப்படி வேணால் எழுதலாம். அப்புறம் அந்த குழுவையை மறந்துவிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு எனக்கு வழி தெரியல. ஏதாவது ஒரு விதத்தில் சுருக்கமாக இருக்கிறதுக்கு வழி தான் சொல்லலாம். அதாவது என்ன பண்ணணும், இப்போ புண்ணை மறைய வரிந்துன்னு இருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், நம்ம உடம்பே ஒரு புண்ணு தானே இல்லையா, தோல் அகன்றால் புண்ணு தானே தெரியறது. ஆழ்வார் இப்படி வைத்து விட்டாயே என்று சொல்லுகிறார். என்ன இதை ஞாபகம் வச்சுட்டா மொத்தம் இந்த மாதிரி மொத்தத்துக்கும் ஒரு குறிப்பு மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப சுலபமா அனோட்டேஷன் எல்லாம் எழுதி விடலாம். இப்போ 5ஆம் பத்தில் அந்த 2வது அனோட்டேஷனையும் நாம் பார்த்து முடித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். அடுத்தபடியாக இது குறிப்பையும் சேர்த்து சொல்லிட்டேன். இப்போ அடுத்தபடியாக 3வது அனோட்டேஷனுக்கு போறேன். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் அப்படின்றது 3வது அனோட்டேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா இதுக்கு எப்படி அவதாரிக்கை எப்படி சாதிச்சிருக்கார். அதாவது முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த இடம் பொருள் இந்த இடம் என்னன்றதை நீங்க எழுதிடுங்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா பொலிக 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 அப்படின்னாக்கா நன்றாக சிறந்து விளங்குகன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நன்றாக பொலியட்டும் அப்படின்னா. போயிற்று வல்லுயிர் சாபம் அப்படின்னா நமக்கு அனுபவிக்க வேண்டிய சாபம் எல்லாம் தொலைந்து போய்விட்டது அப்படின்னு, அதாவது அவ்வளவுதான். இதுக்கு இந்த வாக்கியத்துக்கு உண்டான பொருள் மட்டும் அது மட்டும்தான். இது நீங்க விடாம எழுதணும். ஏன்னு கேட்டா அனோட்டேஷன் வேல்யூ பண்ணச்சே 1.5 பக்கம் 2 பக்கம் எழுதினா முழுக்க உட்காந்து வரி வரியா வாசித்து அவர்கள் அதை அத்தனையும் பார்ப்பாளா எக்ஸாமினர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அவ அப்படியே ஒரு கிளான்ஸா பார்க்குற பொழுதோ இந்த பொலிகான்றதுக்கு நீங்க எழுதியிருக்கிற பொருள் கரெக்டா இருந்ததுன்னா மேல விளக்கத்தை சுருக்கமா அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போறோம் அவளுக்கு. நீங்க அதுவே தப்பா எழுதிருந்தீங்கன்னு வச்சுங்க, மொத்தமே தப்பா எழுதிருக்கீங்கன்னு நினைச்சுட்டு அவ அடுத்த அனோட்டேஷனுக்கு போயிடுவோம். அதனால அது திருத்துறவாளுக்கும் சௌகரியமா போடும். அதனால இது பொலிகான்றது 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரமாகவே அமைந்திருக்கிறது. இதுக்கு என்ன விதமான முன்னுரை, அதாவது அங்கேயே ஒரு முன்னுரை, நீங்க விளக்கம் முன்னுரை விளக்கம்னு கூட 2 பகுதியா பிரிச்சு கூட எழுதலாம், தப்பு ஒண்ணுங்க. அங்க கூட ஒரு சின்ன அதுக்காக முன்னுரைன்றதுக்காக நீங்க நம்மாழ்வாருடைய சரித்திரம் அது இதெல்லாம் அனோட்டேஷன்ல எழுதக்கூடாது. இதுக்கு முன்னுரை என்ன எழுதணுமோ அது மட்டும் எழுதலாம். என்ன முன்னுரை அப்படின்னு கேட்டா இதேதான் 4ஆம் பத்தினுடைய கடைசி திருவாய்மொழியிலே, அதாவது 9ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் உலகத்தினுடைய கொடுமைகளை எல்லாம் அருளி செய்தார். அதுக்கப்புறம் 10வது திருவாய்மொழியிலே என்ன பண்ணினார், இப்படி உலகம் கொடியதாக, அதாவது உலகத்தவர்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இதற்கு காரணம் இந்த உலகத்தினுடைய அதாவது பகவான் தான் பரதேவத்தைன்னு தெரிந்து கொள்ளலை. அதனாலதான் இவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து பரத்துவத்தை உபதேசித்தார். அதுக்கு நடுவில் இந்த முதல் திருவாய்மொழியில ஆழ்வார் தாம் பெற்ற பேர்கள் என்னன்னு தெரிவித்தார். ஆனால் என்னன்னா இப்படி ஆழ்வார் பரத்துவத்தை உபதேசித்தாரோ இல்லையோ, அப்படி பரத்துவத்தை உபதேசித்த உடனே உலகம் அத்தனையும் திருந்தி போயிட்டான் ஆழ்வாருடைய அனுகிரகத்தால. என்னன்னா அப்போ ஒன்றும் தேவு என்கிற திருவாய்மொழி, அதாவது 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே எம்பெருமான் ஒருத்தன்தான் பரதேவத்தை, அவனைத்தான் எல்லாரும் பத்த வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் பறக்க ரொம்ப விளக்கமாக உபதேசித்திருக்கிறார். என்ன சொல்றார் அங்க எல்லாம், என்ன சொல்றார், ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மத்தோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் இத்தனை பிறவி எடுத்தீர்கள், உங்களுக்கு ஏதாவது விடுதலை கிடைச்சதா, இப்பவாவது பண்ணுங்கோ, நாராயணன் ஒருத்தன்தான் பரதேவத்தை, அதனால அவனையே போய் பற்றுங்கள் என்று இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணினாரோ இல்லையோ ஆழ்வார். அதனால ஆழ்வாருடைய அந்த உபதேசத்தை கேட்டு உலகமெல்லாம் திருந்தி போயிடுத்தான். எல்லாரும் என்ன பண்ணலாம், எம்பெருமானுக்கு அடியவர்களாக அப்படி ஆகிவிட்டார்களாம். உடனே அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை கண்ட ஆழ்வார் அப்படின்ற, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீன்னு அர்த்தம், உலகமத்தனையும் ஒரே ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆழ்வாருடைய உபதேசத்தாலே திருந்தி இருக்கிறார். அவ வந்தவளை பார்த்த உடனே ஆழ்வார் என்ன பண்றார், அப்படி திரண்டு இருக்கிற அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். எல்லாரும் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்பதுதான் இந்த பொலிக பொலிக என்கிற
இந்த பாசுரத்திற்கோ அல்லது இந்த அனட்டேஷனுக்கோ ஒரு சிறிய முன்னுரை போல இருக்கக்கூடிய விஷயம் இது. அத்தை நாம் சொல்லலாம். அதுக்கு மேலே இந்த பாட்டுக்கு உண்டான அர்த்தமாக விளக்கத்தில் நீங்கள் இதுக்கு மேலே விளக்கம் எழுதணும். என்னன்னா, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். பொலிக பொலிகன்னா இது நன்றாக சிறந்து விளங்கட்டும். பொலிகன்னு அர்த்தம் நன்றாக பொலிந்து விளங்கட்டும் அர்த்தம். அதை ஒரு தடவைக்கு ஆழ்வார் 3 தடவை சொல்றார். என்னன்னு கேட்டா, அது எப்பொழுதுமே நல்ல விஷயமா இருந்தா 3 தடவை சொல்றது உண்டோ இல்லையோ. ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்றாள். அந்த மாதிரி இங்கேயும் கூட நன்னா பெரியாழ்வார் கூட பகவானுக்கு பல்லாண்டு பாடினார். அவர் என்ன பண்ணினார், எப்படி பல்லாண்டு பாடினார்னா, பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டுன்னு வரிசையா ஒரே விஷயத்தை பல தடவை சொன்னார். அந்த மாதிரி இங்க ஆழ்வாரும் என்ன பண்றார், பொலிக 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 அப்படின்னு ஒரு தடவைக்கு 3 தடவையா வாழ்த்து பாடினார். மேல என்ன சொல்றாருன்னா, இங்க போயிற்று வல்லுயிர் சாபம். இந்த உலகத்துல இனிமே அனுபவித்தே தீர வேண்டும் என்கிற சாபம் எதுவுமே கிடையாது. எப்ப எம்பெருமானை எல்லாரும் உள்ளபடி தெரிந்து கொண்டு அவனை பற்றி விட்டார்களோ அதுக்கு மேல அவர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல என்ன ஆச்சு, நம்ம நலியும் நரகமும் நைந்த நமக்கு நான் பாட்டையும் சேர்த்து சொல்றேன். நீங்க பாட்டை எழுதலைன்னா கூட விளக்கத்துல அதனுடைய பொருளை மாத்திரம் எழுதினா கூட போறோம். என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாம் துன்புறுத்துகின்ற நம்ம கொண்டு போய் நரகத்துல வைக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த யமனுக்கு இனிமேல் இங்க வேலையே கிடையாது. ஏன்னா எல்லாரும் எம்பெருமானை பற்றி விட்டால் அப்புறம் யமன் எப்படி நம்மளிடத்த வர முடியும்? ஏன்னா எம்பெருமான் என்ன பண்ணுவான், அப்படிப்பட்டவனை பகவான் தானே வந்து தன்னுடைய உலகத்திற்கு மோட்சலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறபடியினாலே இங்க யமனுக்கு ஒரு காரியமும் கிடையாது. அதனால என்ன சொல்றார், கலியங்கடும் கண்டு கொண்மின் அப்படின்றார். களி கட்டு போய் கலியுகம்ன்றது கலியுகத்துல எல்லாம் தலைகீழா போயிடும். அதனால ஒண்ணுமே கிடையாது, நல்லதே நடக்காதுன்னு சொல்றாளே. ஆனால் இப்ப ஆழ்வாருடைய அவதாரத்தாலே ஆழ்வாருடைய உபதேசத்தாலே உலகமெல்லாம் திருந்தி விட்டதோ இல்லையோ, அதனால கலியும் கடும்னுட்டார். களி கட்டு போயிடுத்து. அதனால என்ன ஆயிடுச்சு இந்த உலகத்துல அப்படின்னா, கடல்வண்ணன் பூதங்கள், அதாவது கடல்வண்ணன் பூதங்கள்னா எம்பெருமானுடைய அடியார்கள் என்பதுதான் பொருள். அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் இந்த உலகத்திலே மிகவும் நிறைந்து மலிய புகுந்துன்னா நிறைய பேர் நிறைந்து அந்த எம்பெருமானை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இப்படி இத்தனை பேர் இருக்காளே. இதை கண்ட உடனே எனக்கு என்ன ஆயிடுது, ஆழ்வார் சொல்றார், இந்த பாகவத சமிருத்தி இது நன்னா விளங்கட்டும், விசேஷமாக விளங்கட்டும், நன்றாக இது மேல மேல வளரட்டும். இப்படி எம்பெருமானை பற்றி எல்லாரும் தெரிந்து கொண்டு விட்டபடியினாலே வல்லுயிர் சாபம் போயிற்று. சாபம் என்னால் என்ன, அனுபவித்தே தீர வேண்டும்னு என்ன சொல்லி இருக்கோ அதுக்குத்தான் சாபம்னு பேர். அந்த சாபம் தொலைந்து விட்டது. யமனுக்கு இங்க வேலையே கிடையாது. ஏன்னா யமனாலே அழைத்து கொண்டு செல்லப்பட வேண்டியவர்கள் என்று இந்த கோஷ்டியில ஒத்துருமே கிடையாது. எல்லாரும் எம்பெருமான் தானே வந்து தன்னுடைய பரமபதத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டியவர்கள் இருக்கிறார்களே தவிர, அதனால யமனுக்கு இங்க வேலையே கிடையாது. கலி புருஷனுக்கு இங்க வேலையே கிடையாது. கலிபுருஷன் தொலைந்தான் என்று சொல்லி கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசப்பாடி ஆடி உழிதர கண்டோம் என்று ஆழ்வார் மிகவும் மகிழ்ச்சியாக தன்னுடைய உபதேசத்தாலே திருந்தின ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டு தான் மங்களாசாசனம் செய்கிறார் என்று இதுவரைக்கும் விளக்கம் எழுதலாம். இதுக்கு மேல குறிப்பு என்கிற இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதணும். என்னன்னா, இந்த பாட்டுல தான் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் என்பவர் அவதரிக்க போகிறார் என்பது குறிப்பாலே காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அந்த சரித்திரமே சொல்லணும். என்னன்னா, இந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி அருளி செய்ய அப்படியே மதுரகவி ஆழ்வார் பட்டோலை கொண்டு இருந்தாராம். அப்போ நம்மாழ்வார் இந்த கலியங்கடும் கண்டு கொண்மின்னு சொன்ன பொழுது மதுரகவி ஆழ்வார் அப்படி நம்மாழ்வாரை குறிப்பால பார்த்தார். என்ன காரணம்னா, கலி அப்பத்தான் பிறந்திருந்தது. அதாவது கலி பிறந்து 48வது நாளோ என்னமோ நம்மாழ்வார் அவதரித்தார்னு சொல்றான். அதாவது கலியுக ஆரம்பத்தில் தான் நம்மாழ்வாருடைய அவதாரம். இப்போதானே கலி வந்திருக்குது. கலின்றது எத்தனை வருஷம், ஏதோ 4,23,000 வருஷமோ என்னமோ மொத்தமாக சொல்லியிருக்கா. உண்மையாக சொல்ல போனால் இப்போ கலி வந்து 5100 ஏதோ 6வது வருஷத்துலையோ என்னமோ இருக்கோம். நம்ம 5106 ஞாபகம் இப்போ கலி வருஷம். ஆனால் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, 4,00,000 சொச்சம் வருஷம் இருக்கு. ஆனால் நம்மாழ்வார் அவதரிச்சது இதுக்கு 5000 வருஷம் முன்னாலேன்னா கலி இப்பத்தானே பறந்திருக்கு. அதுக்குள்ள கலியும் கடும்னு சொல்றது எப்படி அது பொருந்தும் என்பதாக மதுரகவி ஆழ்வார் அப்படி சந்தேகத்தோடு நம்மாழ்வாரை பார்த்தாராம். அப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணினார்,
தம்முடைய திருவடிகளை காட்டினாராம். கலியங்கடும் கண்டு கொண்மின், கண்டு கொண்மின் அங்க பாரும் அப்படின்னு காட்டினாக்கா, அங்க ஒரு காஷாய வஸ்திரம் அணிந்து திருதண்டத்தை உடையவராக சிகா யஜ்ஞோபவித்தங்களோடு ஒரு திருமேனி அங்க சேவை சாதிச்சாராம். அவர் ஆறுன்னா அவர் தான் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அவர் பின்னால் அவதரிக்க போகிறார், அவராலே கலி கடப்போகிறது என்பதை நம்மாழ்வார் குறிப்பாலே காட்டினார். என்ன இதெல்லாம் 6000 படி குரு பரம்பரை முதலாம் நூல்களிலே தெரிவித்திருக்கிறார்கள். அதனால இங்க கூட கடல் வண்ணன் பூதங்கள் சப்தத்தால் எம்பெருமானுடைய அடியவர்களை கடல் வண்ணன் பூதங்கள் என்கிற சப்தத்தால் தெரிவித்தது கூட ரொம்ப விசேஷம்தான். ஏன்னா அவர் அவதரிச்சதுக்கு ஊருக்கு என்ன பேரு, ராமானுஜர் அவதரிச்ச ஊருக்கு பூதபுரின்னு பேரு. ஆஹா, அதைத்தான் இங்க குறிப்பால காட்டினார் நம்மாழ்வார் என்று ராமானுஜருடைய அவதாரத்தை அவர் அவதரிப்பதற்கு பல நூறு ஆண்டுகள் வருடங்கள் முன்னமே அது குறிப்பாலே காட்டின பாசுரம் இது என்பது இந்த பாசுரத்துடைய சிறப்பு அப்படின்றத எழுதலாம். அதுக்கு மேல அந்த மதுரகவி ஆழ்வார் அந்த திருமேனி அதை ஒரு விக்கிரகமாக பெற்றார் நம்மாழ்வார் இடத்திலிருந்து. அவர் அதை திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தார். அதுதான் வழி வழியாக வந்து கடைசியில் நாதமுனிகள் இடத்துல வந்து இப்பொழுது ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானார் சன்னதி, நாம் அங்கே ஆழ்வார் திருநகருக்கு போனால் அங்கே ஒரு ராமானுஜர் சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில இருக்கிற அந்த உற்சவர் விக்கிரகம் இப்படி நம்மாழ்வாராலே கொடுக்கப்பட்ட விக்கிரகம். அதுக்கு பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம் அப்படின்னு பேர். பவிஷ்யத் ஆச்சாரியர் என்ன, பவிஷ்யத் என்னால் இனிமேல் உண்டாக போகிறான்னு அர்த்தம். ஆச்சாரியர் பவிஷ்யத் ஆச்சாரியர், இனிமேல் உண்டாக போகிற ஆச்சாரியர் என்று ராமானுஜரை பற்றி நம்மாழ்வார் காட்டி கொடுத்த பாசுரம் எதுன்னு கேட்டா அது இந்த பாசுரம் தான் அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பாக நீங்கள் எழுதலாம். இப்ப இந்த பாசுரம் பொலிக பொலிக பொலிகான்னு பார்த்த உடனே உங்களுக்கு இந்த விஷயங்கள் அத்தனையும் ஞாபகம் வரணும். அப்படி ஒரு குறிப்பாக அதை வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு இது. இப்போ இது இந்த அனோட்டேஷனுக்கு இவ்வளவு போறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இதே திருவாய்மொழியில நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே என்கிற பாசுரம், அதாவது 8வது பாசுரம். இது இந்த 8வது பாசுரத்துல இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவதாரிக்கையெல்லாம் அதே தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இடம் எழுதணும், பொருள் எழுதணும், அதற்கு மேலே விளக்கம் என்ன எழுதுகிற பொழுதும் அதுக்கு ஒரு சின்ன முன்னுரை, விளக்கத்துக்குள்ள ஒரு முன்னுரை எழுதுறதா இருந்தால் ஏற்கனவே தெரிவித்தார் போல ஆழ்வார் 4ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியிலே எல்லாருக்கும் பரத்வத்தை உபதேசித்தார். அதற்கு பிறகு என்ன பண்ணினார்னா, இப்படி அந்த தாம் உபதேசித்த பரத்வத்தை கேட்டு தம் முன்னால திருந்தி வந்து உலகமெல்லாம் எல்லா வைஷ்ணவர்களாக வந்து நின்றார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த வைஷ்ணவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதுதான் இந்த 5ஆம் 10 முதல் திருவாய்மொழி என்ன. அந்த இதுக்கு ஒரு முன்னுரை எழுதிட்டு அதுக்கு மேலே இப்போ என்ன அனோட்டேஷன்ல என்ன வரி கொடுத்திருக்கிறார்கள், நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே அப்படின்னு கொடுத்துருக்கார். இதுக்கு மட்டும் விளக்கம் என்ன, பொருள் என்ன எழுதலாம் அப்படின்னா, உலகத்திலே இருக்கிற தெய்வங்கள் அத்தனை பேரையும் அப்படி தெய்வங்களாக நிறுத்தினவன் யார் என்றால் அந்த தெய்வநாயகனாக எல்லா தெய்வங்களுக்கும் நாயகனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றதா இந்த வரிக்கு உண்டான பொருள் அப்படின்னா. அதாவது இந்த இதுல என்ன தெரிவிக்கிறார் இந்த பாட்டுல முழுக்க இப்ப இது இருக்க, அதாவது இதனுடைய பொருளை எழுதி ஆயிடுச்சு. அந்த விளக்கத்துல நான் சொன்ன மாதிரி முன்னுரை, உலகத்துக்கெல்லாம் ஆழ்வார் உபதேசம் பண்ணினார், அப்படி உபதேசம் பண்ணி திருந்தினவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணினார்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னேனோ இல்லையோ, அதை ஒரு 4-5 வரியில எழுதின பிற்பாடு இப்ப இந்த பாட்டுல என்ன தெரிவிக்கிறார்னா, மறுபடியும் அவர் முன் திருவாய்மொழியில அந்த அதாவது 4ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியில உபதேசம் பண்ணினாரோ இல்லையோ, அதையே மறுபடியும் நினைவு கூறுவது போல தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மற்ற தேவதைகளை எல்லாம் எம்பெருமான் தான் நியமித்திருக்கிறான். எதுக்காகன்னு கேட்டா இதுக்கு முன்னால இன்னொரு பாசுரத்துல சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, இப்படி எல்லாரும் அந்தந்த தேவதைகளை போய் ஆசிரியத்து விட்டார்களானால் அப்பொழுது என்ன ஆகும், அந்தந்த தேவதைகளை போய் ஆசிரியத்து விட்டால் மறுபடியும் இவர்களுக்கு சம்சாரமே வந்து சேர்ந்து விடும். அது கூடாது, எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும். அதனால என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த பாசுரத்துல மற்றவர்களை போல நீங்கள் ஆகாமல் நீங்களும் எம்பெருமானையே ஆசிரியிக்க பாருங்கோள் என்பதற்காக மற்ற அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்து மறுபடியும் தெரிவிக்கிறார் என்று இப்படி அர்த்தம் சொல்லணும். இந்த பாட்டில் நிறுத்தினான் தெய்வங்களாகன்றதுக்கு முன்னாடி ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா,
எதற்காக இப்படி பல தெய்வங்களை அவன் நிறுத்தி இருக்கிறான் அப்படின்னு கேள்வி எழுகிறது. ஏன் அவன் தான் பரதேவதைனா ஒத்தனே போறாதா, ஏன் இவ்வளவு தெய்வங்கள் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்றா, தாங்கள் தான் சக்கரவர்த்திகளா இருந்தாலும் கூட அந்த ராஜ்ய காரியத்தை நடத்துறதுக்கு தனக்கு கீழே பல பல அதிகாரிகளை எல்லாம் நியமித்துக் கொள்ளுகிறார்களோ இல்லையோ, அதுபோல எம்பெருமானும் உலகத்தை எல்லாம் அப்படி நிர்வகிக்க புகுந்தவன். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டா, அந்த உலகத்தை தான் நிர்வகிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு கீழ்ப்பட்டவர்களாக பல தேவதைகளை வைத்திருக்கிறான். அதைத்தான் ஆழ்வார் எப்படி தெரிவிக்கிறான்னா, இருக்கும் இறை இருத்து உண்ண எவ்வுலகங்களுக்கும் தன் மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக என்று அவரவர்கள் செலுத்த வேண்டிய அந்த கப்பங்கள், அதாவது வரி முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வரி வசூலிக்கிறதுக்கு ராஜா என்ன பண்றான், செலுத்துற வரி அத்தனையும் ராஜா யாருக்கு போய் சேர்றது, ராஜாவுக்கு தான் போய் சேர்றது. ஆனால் ராஜாவே நேரம் நம்ம மாத்துக்கு வந்து நீ வரி கொடுன்னு கேட்பானா அவன் கொடுக்க மாட்டான். அந்த வரியை வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பான், அந்த ஆள் தான் வந்து வாங்கிட்டு போறான். நாம் செலுத்துறது அந்த ஆளினிடத்துல என்றாலும் கூட கடைசியில் அந்த வரி யார் இடத்துல போய் சேர்றதுன்னா அரசனுடைய கஜானாவுக்கு தானே போய் சேர்றது. அந்த மாதிரி எம்பெருமான் இந்த தேவதைகளை எல்லாம் தனக்கு கீழ்ப்பட்ட தேவதைகளாக அப்படி நியமித்திருக்கிறார். அதனால நீங்கள் அந்தந்த தேவதைகள் இடத்துல கொடுக்கறதும் கூட கடைசியில் பகவான் இடத்துல தான் போய் சேர்றது. அதான் என்ன சொல்றார், ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி என்று அப்படியெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால என்ன சொல்றான்னா, இவன் என்ன பண்றான், அந்தந்த மனிதர்கள் அவரை அதே மாதிரி ராஜா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு வைத்துக் கொள்ளுங்கள், அதையும் மற்ற மனிதர்கள் மூலமாக கொடுப்பது போல இந்த உலகத்தில் இருப்பவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு சேர அவர்களுக்கு பலன் கொடுக்கிற பொழுதும் என்ன பண்றான், அந்தந்த தேவதைகள் மூலமாக, யமன் மூலமாக இது, அக்னி மூலமாக இது, சிவன் மூலமாக இது, பிரம்மா மூலமாக இது என்று அந்தந்த தேவதைகள் மூலமாக கொடுக்கிறான். ஆனா அப்ப ஏன் சுவாமி, அப்ப எம்பெருமானையே பச்சுட்டா என்ன அப்படின்னு நமக்கு சந்தேகம். அதாவது எம்பெருமானை பத்தாமல் அந்த தேவதைகள் இடத்துல செலுத்தினாலும் அது எம்பெருமானுக்குத்தான் போய் சேர்றதுன்னா, அப்ப அந்த தேவதைகளையே பத்தினா என்ன தப்பு, அந்த தேவதைகளிடத்திலேயே நாம் கொடுத்தா என்ன தப்பு என்னால் அதற்கு பின்னடிகள்ல ஆழ்வார் பதில் சொல்றார். என்ன பண்ணா, நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. மறுத்திரு மார்பன் அவன்தன் பூதங்கள் கீதங்கள். ஆனா மறுத்திரு மார்பன்னா திருமார்பிலே மறுவையும் திருவையும் உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை மேவி தொழுது நீங்கள் உய்மினீர்ன்ற. ஏன்னா அல்லது அந்த அடியவர்களை மேவி தொழுது நீங்கள் உய்மினீர்கள், அந்த அடியவர்களைப் போல எம்பெருமானை பற்றி நீங்களும் உய்யுங்கள். அதாவது அந்தந்த தேவதைகளை பற்றினால் உங்களுக்கு அந்த தேவதைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் எல்லாம் அழியக்கூடிய பலன் தான். அது பகவானையே பற்றினால்தான் அது அழியாத பலனான மோட்சம் கிடைக்கும் என்பதை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஸ்பஷ்டமாக காட்டி, மற்ற தேவதைகளும் கூட எம்பெருமானாலே நியமிக்கப்பட்டவர்கள் தான். இந்த நியமிக்கப்பட்டவர்கள்னா எப்படின்னா, நிறுத்தினான் தெய்வங்களாகன்ற இதை நீங்கள் குறிப்புல வச்சுக்கோ. அந்த தெய்வங்களை எல்லாம் எம்பெருமான் நிறுத்தினான்னு அர்த்தம், அவன் தான் நியமிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார்கள். அதனால எல்லாரும் அந்த எம்பெருமானுக்கு கீழ்ப்பட்ட தேவதைகள் தான். அந்த எம்பெருமானை விட உயர்ந்த தேவதைகள் என்று எம்பெருமானுக்கு சமமானவர்களோ உயர்ந்தவர்களோ யாருமே கிடையாது. எல்லாருமே எம்பெருமானுக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்பதுதான் என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும் என்பதனால ஆழ்வார் இப்படி அருளி செய்தார் என்று இதை நாம் நெஞ்சிலே கொள்ள வேண்டும். இங்க குறிப்பு என்கிற இடத்துல என்ன தெரிவிக்கலாம்னா, பகவத்கீதையில பகவான் காட்டி இருக்கிற அர்த்தம் அப்படியே இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார். அதாவது 7வது அத்தியாயத்தில் பகவான், அது முழுக்க நீங்க ஸ்லோகமெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ற அர்த்தத்தை மட்டும் மனசுல வாங்கிக்கோங்க. 7வது அத்தியாயத்துல பகவான் என்ன தெரிவிக்கிறான்னா, இந்த மாதிரி பல பல தேவதைகளை எல்லாம் நான் தான் படைத்திருக்கிறேன், நான் அந்தந்த தேவதைகளை பற்றுபவர்களுக்கு அந்தந்த தேவதைகள் மூலமாக நான் தான் பலத்தை கொடுக்கிறேன். ஆனால் யார் என்னையே பற்றுகிறார்களோ அவர்கள்தான் உய்வை அடைவார்கள். அதாவது உய்வுன்னா என்ன, அந்த சால்வேஷன், அது என்ன ஏன்னா மோட்சம் என்கிறது தான் சால்வேஷன், உய்வு. அந்த மோட்சலோகத்துக்கு அதிபதி பகவான் ஒத்தந்தான். அதனால மோட்சம் இச்சேத்து ஜனார்தனாத்துன்னு அவனை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. ஏதோ இந்த உலகத்திலேயே மறுபடியும் பிறக்கிறது, இன்னும் இந்த உலகத்திலேயே துன்பப்படுறதைத்தான் மற்ற தேவதைகள் கொடுப்பாளே தவிர மோட்ச சாம்ராஜ்யத்தை பகவான் ஒருத்தன் தான் கொடுப்பான். அது 7வது அத்தியாயத்தில் பகவான்
ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுறான். என்ன சொல்றான்? நான் தான் எல்லா தேவதைகளையும் படைத்திருக்கிறேன். அந்த அதான் நான் ஸ்லோகத்தை வெறும் உங்களுக்கு குறிப்பா சொல்றேன். நீங்க இதை எழுதாட்டா கூட பரவாயில்ல. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சுதுமிச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தான் தாமேவ விததாம்யகம் என்ன அவன் நன்னா என்ன சொல்றான் தெரியுமா? அந்தந்த தேவதைகள் நீங்கள் எந்தெந்த தேவதைகளுக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கூட என்னன்னா மயைவகி விகிதான் லபதேச்ச ததக்காமான் மயைவகி விகிதான் ஹிதான் என்று என்னாலேயே தான் அந்த கொடுக்கப்பட்ட பலன்களை அந்த தேவதைகள் மூலமாக எல்லாரும் பெறுகிறார்கள். ஆனால் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே என்னையே இவர்கள் சரணமடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலக துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு அவர்கள் வீடு பேறு அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அந்த பகவத்கீதையில காட்டப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் என்பதாக இந்த பாட்டுக்கு இந்த அனோட்டேஷனுக்கு குறிப்பு என்பதை நீங்கள் எழுதலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு மேலே அடுத்ததாக 5வது அனோட்டேஷன் தலையில் வணங்கவும் ஆங்கோலோ தையலார் முன்பே என்பது 5வது அனோட்டேஷனாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இது 5ஆம் பத்தினுடைய 3ஆம் திருவாய்மொழி. அதாவது இப்பொழுது நாம் பார்த்தது 5ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழியில அதான் 2ஆம் திருவாய்மொழி பொறிக்க பார்த்துட்டோம். இப்போ 3ஆம் திருவாய்மொழியில இது ஒரு பாசுரம். இந்த 3ஆம் திருவாய்மொழிக்கு என்ன, அதாவது இப்போ முதல்ல இது இடம் திருவாய்மொழி 5ஆம் பத்தில் இருக்குன்றது ஒரு விஷயம். அடுத்தபடியாக இதுக்கு பொருள் என்ன எழுதணும்னா தலையில் வணங்கவும் ஆங்கலோ அப்படின்னா தலையாலே என்னால் வணங்க முடியுமோ என்று பராங்குஷ நாயகி கூறுவதாக இருக்கிறது இந்த பாசுரத்தில். என்ன அவ்வளவுதான் சொல்லணும். தலையில் வணங்கவும் ஆங்கலோ அப்படின்னு சொன்னான்ட்டு. இது என்னன்னா இதுக்கு ஒரு சின்ன அதாவது விளக்கத்தில் ஒரு முன்னுரை சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? என்ன முன்னுரை சொல்லலாம் அப்படின்னா இப்படி ஆழ்வார் என்ன பண்ணினார், தாம் இப்போ 5ஆம் பத்தினுடைய முதல் 2 திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக ஒரு வரியில எழுதினா போறோம். என்ன பண்ணினார், எம்பெருமானுடைய அருளை தாம் பெற்றுவிட்டதாக மிகவும் கழித்து பேசினார் ஆழ்வார் 5ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழியில. அடுத்தபடியா என்ன சொன்னார், இந்த உலகத்தில் ஆழ்வார் தன்னுடைய உபதேசத்தை கேட்டு தெரிந்தினவாளுக்கெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். உடனே ஆழ்வாருக்கு இது மறுபடியும் என்ன ஆயிடுது, இன்னும் எம்பெருமான அடையலையேன்ற வருத்தம் உண்டாயிடுது. எல்லாம் வாஸ்தவம் தான், உலகத்தில் இருக்கிறவாள்லாம் தெரிஞ்சினா எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கா, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனாலும் ஆழ்வாருக்கு என்ன தோணித்துன்னா உடனே தான் எம்பெருமானை அடையவில்லையே என்ற வருத்தம் உண்டாயிடுதான். அந்த வருத்தம் உண்டான பொழுது ஆழ்வார் என்ன பண்ணிட்டார், எப்படியாவது எம்பெருமானை பெற்றாக வேண்டும் என்று ஒரு வழியல்லாத வழியிலே எம்பெருமானை பெறுவதற்கு ஆழ்வார் முயற்சி செய்கிறார். அப்படின்னு வழியல்லாத வழின்னா எது அப்படின்னா மடலெடுத்தல் அப்படின்னு சொல்ற. அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், வேணும்னா ஒரு 2 வரி எழுதலாம். மடல் எடுக்கல ஆழ்வார், மடல் எடுக்கிறேன்னு சொன்னார், அவ்வளவுதான். இந்த திருவாய்மொழியில மடல் எடுக்க போகிறேன்னு சொல்றார், அவ்வளவுதான். என்ன மடல் எடுக்க போகிறேன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அதாவது மடல் எடுத்தல்னா என்ன அப்படின்னா அதை பற்றி ஒரு 2-3 வரியாவது நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு நல்லா சிறிய திருமடல் படித்திருக்கிறபடினாலே அந்த மடல் எடுத்தலை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது தனக்கு அருள் செய்யவில்லை என்கிறபடியினாலே அந்த நாயகனை பற்றி ஊரெல்லாம் சொல்லி கொண்டு போதல். இந்த மாதிரி அவன் எனக்கு அருள் செய்வதாக சொல்லி என்னை இப்படி கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொன்னாக்கா உடனே வேற வழி இல்லாத அவன் அனுகிரகம் பண்ணிடுவான் அப்படின்றதுனால, அதாவது கிட்டத்தட்ட அவனை மிரட்டி காரியம் கொள்வது போலே. அதாவது இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லலாம், நம்ம சாதாரணமான வார்த்தையில் சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம், ஆழ்வார் எம்பெருமானை பிளாக்மெயில் பண்றார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். நீ மரியாதையா எனக்கு அனுகிரகம் பண்றியா, இல்லை உன்னை பற்றி உன் மண்டவாளத்தெல்லாம் நான் வெளியில் சொல்லிவிடட்டுமா அப்படின்னு சொல்லி ஆழ்வார் மடல் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படி மடல் எடுக்கிறதுக்கு முன்னால ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய தோழியை பார்த்து, அம்மா அந்த எம்பெருமானை எப்படியாவது நான் காண முடியுமா அப்படின்னு ஆழ்வார் தோழியினிடத்தில் சொல்லுவதாக இந்த இப்பொழுது நாம் பார்க்கிற பகுதி, அதாவது தலையில் வணங்கவும் ஆங்கலோ அப்படின்னு இருக்கிறது அந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்படுகிற விஷயம் அது. அதை அந்த பாசுரத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படி எம்பெருமான் என்ன பண்ணினான், என்னை தன்னுடைய கண்ணாகிற வலையில அகப்படுத்தி கொண்டு விட்டான். அதாவது கீழ்ப்பாசுரத்தில் வாசுதேவன் வலையுளேன்னு இருக்கு. அதாவது இந்த இப்போ நம்ம பார்க்கறது 7வது பாசுரம்,
அதுக்கு முன்னால் இருக்கிற 6வது பாசுரத்தில் நான் வாசுதேவன் வலையில் அகப்பட்டு விட்டேன்ற, அப்படி வலையுளே அகப்பட்டு கொண்டு விட்டேன்னு. அப்படி என்ன பண்ணினான் எம்பெருமான்? வலையில என்னை அகப்படுத்தி கொண்டு என்னுடைய நெஞ்சத்தையும் அபகரித்து கொண்டு விட்டான். என்னுடைய என்ன தன்னுடைய வலையில அகப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, என்னுடைய நெஞ்சத்தையும் தன்னிடத்துல கூவி கொண்டு விட்டான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல தோழி. அவனை நம் கண்களால் கண்டு, அவனை கண்ணால கண்டு தலையில் வணங்கவும் ஆங்கலோ, அவனை நான் என் தலையாலே வணங்க முடியுமோ அப்படின்றாளா. அது தையலார் முன்பே அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, மற்ற பெண்கள் இந்த மாதிரி எம்பெருமானிடத்துல எத்தனையோ பேர் ஈடுபட்டு இருப்பா. கிருஷ்ணாவதாரத்தில் எடுத்துட்டு போய் பார்த்தா என்ன ஆறுதுன்னு கேட்டா, அதாவது எத்தனை பெண்கள் இருந்தா? 16,108 கன்னிகைகளா. அத்தனை பேரையும் எம்பெருமான் கல்யாணம் பண்ணிவிட்டானாம். அதாவது நரகாசுரனாலே சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்கள், அந்த பெண்களை எல்லாம் அவன் சிறை மீட்டு உடனே அவள் என்ன சொல்லிட்டாளாம், நீயே தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டா. அதனால கல்யாணம் பண்ணிவிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றா. அதனால அந்த மாதிரி அத்தனை பெண்கள் முன்னால நான் போய் அவனை வணங்கி என்ன ஆகணும், அவனை நான் கண்ணால கண்டு அவனை சேவிக்க முடியுமா? எனக்கு அந்த பாக்கியம் கிட்டுமா தோழி? இதை நீயே சொல்லு அப்படின்னு கேட்பதாக இங்கே அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். என்ன இது வரைக்கும் அவனை தலையில் வணங்கவும் ஆங்கலோ, அவனை போய் என்ன பண்ணணும்? தலையாலத்தான் அவனை சேவிக்கணும். அதுதான் நாம் அங்க கூட எம்பெருமானுக்கு தான் தொண்டு செய்பவளாக இருக்க விரும்புகிறாளே தவிர, இப்ப தலையால் வணங்குறதுன்னா என்ன அர்த்தம்? அங்க போய் அவனுக்கு தான் கட்டளையிட்டு அவனை நியமிக்கிறவளாக நினைக்கல. எந்த இடத்திலையுமே எம்பெருமானுக்குத்தான் அடியவளாக இருந்து அவனுக்கு தொண்டு செய்வதைத்தான் நினைக்கிறாள் என்கிறத, எந்த இடத்துல நாம் பரமோதத்திற்கு போனாலும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் நம்முடைய சொரூபம் என்கிற அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு அதான் ஆழ்வார் நம்மாழ்வார் நமக்கு காட்டுகிறார் என்ன அது வரைக்கும் சொல்லலாம். அதுக்கு மேல இந்த குறிப்பு என்கிற இடத்துல ஒரு விஷயம் எழுதலாம். என்னன்னா, இந்த பாட்டுல ஒரு ஐதிஹ்யம் சொல்லியிருக்கா. என்ன ஐதிஹ்யம்னா, இந்த கூரத்தாழ்வான் இடத்துல ஒருத்தர் காட்டாராம், இந்த தலைமகளா இருக்கிறவள், அதாவது நாயகியா இருக்கிறவள் நாயகனை தலையால் வணங்குவாளோ அப்படின்னு கேட்டார். அதாவது வணங்கினாள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். உடனே அதுக்கு ஆழ்வார், அதாவது கூரத்தாழ்வான் என்ன பதில் சொன்னார்னா, இருக்கிறது, ராமாயணத்திலே அப்படி இருக்கிறது. அனுமனிடத்திலே தகவல் சொல்லி அனுப்புகின்ற பொழுது சீத்தை என்ன சொல்லி அனுப்பிச்சாள் அப்படின்னா, அந்த ராமனை நான் தலையாலே வணங்கினதாக நீ சொல் என்று சொல்லி அனுப்பிச்சாள். அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, நாயகியானவள் நாயகனை தலையாலே வணங்குவாள் என்பது இந்த அனுஷ்டானத்தால தெரிகிறது என நாம் கொள்ளும்படியாக இருக்கிறது என்று ஒரு அருமையான விஷயம் இந்த பாட்டினுடைய ஈடுமுகத்தாராயருடைய வியாக்கியானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அப்படியே அதில் இதுவாக, அதாவது என்ன சொல்லலாம், குறிப்பில் அதை எழுதலாம். அதுக்கு மேலே 9வது பாட்டு, ஆம் கோணைகள் செய்து குதிரியாய் மடலூர்ந்துமே என்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய அனோட்டேஷன். அது இதில் தான் உண்மையாக மடலூர்றேன்னு தெரிவிக்கிறார். அது என்னன்றதை பற்றி சொல்ல பொழுது ஏற்கனவே நான் சொன்னா போல இதுக்கு நீங்கள் இது இடம் என்று சொல்கிற பொழுது திருவாய்மொழி 5ஆம் 10 3ஆம் திருவாய்மொழின்னு எழுதலாம். 2வது என்னன்னா, இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அவனை நானும் கூட ஆம் கோணைகள் செய்துன்னு என்ன அர்த்தம், அதாவது செய்யக்கூடாத காரியத்தை செய்து அப்படின்னு அர்த்தம். கோணை குதிரியாய் என்னால் என்ன சொல்றாருன்னா, அடங்காத பெண்ணாயின்னு அர்த்தம். அந்த குதிரின்ற சொல்லுக்கு அடங்காத பெண் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னால் ஆன, அதாவது கோணை என்பதற்கு மிருக்குன்னு ஒரு அர்த்தம் பண்ணிருக்கார் வியாக்கியானத்தில். கோணை என்னால் ஆம் கோணைகள் செய்துன்னா என்னால் முடிஞ்ச ஒரு என்னுடைய மிடுக்கையெல்லாம் காட்டும்படியாக நான் என்ன பண்ண போகிறேன், குதிரியாய் அடங்காத பெண்ணாய் மடல் ஊர்துமே அப்படின்னா மடல் ஊறப் போகிறேன் என்று தெரிவிக்கிறாள் என்பதுதான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இதுக்கு விளக்கம் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டா, கீழே நான் சொன்ன மாதிரி முன்னுரை என்ன எழுதணும், இந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமானால தாம் பெற்ற பேற்றையெல்லாம் அருளி செய்தார். முதல்ல பொய்யா சொன்னேன், எனக்கு மெய்யா பேர் கிடைத்ததுன்னு சொன்னார்.
தாம் பரத்தத்துவ உபதேசத்தை கண்டு திருந்தின உலகத்துக்கெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினார். ஆனாலும் தான் இன்னும் அவனை அடையவில்லையே என்கிற வருத்தத்தினாலே ஆழ்வார் கிடந்து துடித்து மடலுறுவதாக ஒரு திருவாய்மொழி அருளி செய்கிறார். அதுல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இதுதான் அவர் மடலூர போகிறேன் என்று சொன்ன பாசுரமே இந்த பாசுரம் தான். எம்பெருமான் என்ன பண்ணினான்? என்னால் இதுக்கு மேலே இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை விளக்கமாக எழுதலாம். என்ன எழுதலாம்? உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கம் எழுதுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் விளக்கம் தெரியணும்னா, ஏற்கனவே என்னுடைய விளக்கம் உங்களுக்கு சிடியாக கொடுத்துருக்கேன் இல்லையா? அதாவது திருவாய்மொழி 1000 பாசுரத்தினுடைய ஏற்கனவே நான் எடுத்த வகுப்புகளினுடைய சிடி நிறைய பேர் என்னிடத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கா. வாங்கிக்காத வாழ்க்கை வேணும்னா நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் யாருக்கு வேணுமோ அவள் என்னத்தை நேராக தொடர்பு கொண்டா தான் நான் கொடுக்க முடியும். அது அந்த சிடி 3 சிடி கொடுத்துருக்கேன். அதில் இந்த குறிப்பிட்ட பாட்டை மட்டும் நீங்கள் போய் போட்டு பார்த்தீர்களானால், அது தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஃபைல் தான் வச்சுருக்காது. நீங்கள் அந்த பாட்டை மட்டும் குறிப்பாக போட்டு பார்த்தீர்களானால் உடனே என்ன ஆகும்? அந்த பாட்டினுடைய விளக்கம் பூரா உங்களுக்கு வந்துடும். அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுதுறதுக்கு இடம் கொடுக்கும். நான் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் 8-10 அனோட்டேஷன் நடத்தணுன்றதுனால உங்களுக்கு நான் சுருக்கமாக தெரிவிக்கிறேன். இந்த பாட்டில் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய நான், என்னுடைய வெட்கம், என்னுடைய பூர்த்தி எல்லாவற்றையும் எம்பெருமான் அபகரித்தான். இவள் சொல்கிறாளாம் இல்லையா? இவள் இப்போ வெட்கமெல்லாம் எழுந்துட்டாளோ இல்லையோ, அதனால என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய நெஞ்சத்தையும் கவர்ந்து கொண்டு விட்டான். நெஞ்சத்தையும் கவர்ந்து கொண்டு எங்கே இருக்கான்னு கேட்டா, அவன் சேணுயர் வானம் என்று எட்டாத பரமபதத்துக்கு போயிட்டான். அதாவது பின்னாலேயே போய் என்னிடத்துல இருந்து பறித்து கொண்டதெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்கலாமான்னு பார்த்தா, எட்டாத இடமான ஒரு பரமபதத்தில் போய் சேர்ந்துட்டான். அப்படிப்பட்ட தேவபிரான், அவன் பெரிய தேவபிரானாக அங்கே பெரிய மிடுக்கோடு உட்காந்துருக்கானோ இல்லையோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஆணையன் தோழின்ற. ஆணையன் தோழினா நான் ஆணையிடுறேன், நிச்சயமா இதைத்தான் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? உலகுதோறு அலர் தூத்தி, என்னால் உலகெல்லாம் அவனை பழி சொல்லி கொண்டு. என்ன பழி சொல்ல போறேன்? இப்படி வந்தான், எனக்கு அனுகிரகம் செய்வது போல வந்தான், வந்து என்னிடத்துல இருக்கிற என்னுடைய வெட்கத்தையும் என்னுடைய பூர்த்தியையும் என்னுடைய நெஞ்சத்தையும் கவர்ந்து கொண்டு எனக்கு எட்டாவது இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுதான் நியாயமா? இப்படியெல்லாம் அவன் பண்ணலாமா என்று அவனை பற்றி நான் உலகமெல்லாம் பழி சொல்லி கொண்டு நான் என்ன பண்ணுகிறேன்? குதிரியாய் மடல் ஊர்துமே என்று நான் ரொம்ப அடங்காத பெண்ணாய் மடல் ஊறப்போகிறேன் என்ன இவ்வளவுதான் சொல்றா இந்த பாட்டில். இந்த இடத்துல குதிரி என்ற சொல் இருக்கிறது. அதற்கு வியாக்கியானத்தில் என்ன காட்டுறாருன்னா, அது வேணா குறிப்பில் எழுதலாம். நீங்க குதிரியாய் அப்படின்னா, குதிரி என்கிற சொல்லுக்கு குத்சித ஸ்திரீ அப்படின்னு சம்ஸ்கிருத சொல்லுது. குத்சித ஸ்திரீன்னா அடங்காத பெண்ணுன்னு அர்த்தமா. அப்படி குதிரியாய் மடல் ஊர்தும் என்று நான் மடல் ஊறப்போகிறேன் என்று தெரிவிக்கிறாளா? அப்படி நான் குதிரியாய் மடல் ஊர்துமே என்று தெரிவிக்கிறாளா அந்த குத்சித ஸ்ரீ. இதே மாதிரி அடுத்த பாட்டில் யாம் மடலூர்ந்தும் எம் ஆழியங்கை பிரானுடை தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம்னு அடுத்த பாட்டிலையா மடலூர்ந்தாவது எம்பெருமானை நான் அடைந்து விடுகிறேன் என்று மடல் ஊறப்போகிறேன் என்று சொன்னாலே தவிர, பராங்குஷ நாயக்கி மடல் ஊரல். அதை குறிப்பில் எழுதலாம். மடல் ஊர்ந்து விடுவேன் என்று எம்பெருமானை அச்சமுறுத்துகிறாள், அவனை பயப்படுத்துகிறாளே தவிர அவள் மடல் ஊரல்ல. ஆனால் மாறன் பணித்த தமிழ் மறை இதற்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கி ஆழ்வார் இப்படி 2 பாட்டில் இவர் மடல் ஊர்துமே என்றும் மடல் ஊர்ந்தும் என்று சொன்னதை வைத்து அவர் 2 மடல் என்ன பண்ணிட்டார்? இதுக்கு இந்த பாட்டுக்கு ஒரு சிறிய திருமடல், அடுத்த பாட்டுக்கு பெரிய திருமடல் என்று சொல்லும்படியாக 2 மடல் என்கிற கிரந்தத்தையே அவர் எழுதிவிட்டார். அது திருமங்கை ஆழ்வாருடைய அருளி செயல், இதனுடைய விளக்கம் தான் என்று சொல்லும்படியாக அப்படி அமைந்திருக்கிறது. ஆனால் அங்கேயும் திருமங்கை ஆழ்வாரும் கூட மடல் ஊறப்போகிறேன் என்று சொன்னாரே தவிர மடல் ஊர்ந்ததாக இல்லை. ஆனால் பெரிய திருமடல்ல இந்த மாதிரி எல்லாம் உன்னை பற்றின பழிகளை எல்லாம் நான் சொல்லிவிடுவேன் என்று சொன்னாரே தவிர அவர் பூர்த்தியாக மடல் ஊர்ந்ததாக அங்கேயும் இல்லை என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இது ஆயிடுத்து. அடுத்தபடியாக இன்னும் என்ன சொல்லலாம்னா, இப்போ 5, 3, 9 வரைக்கும் சொல்லிவிட்டேன். ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ 6 மொத்தம் 6 அனோட்டேஷன் தான் ஆகிருக்குது. இன்றைக்கி முதல் நாள் ஆகினால உங்களுக்கு இதுக்கு மேலே அடுத்தது என்ன சொல்லலாம், இன்னும் ஒரு
2 3 அனோட்டேஷனாவது எடுக்கலாம். இது ஒரு குறிப்பு சொல்கிறேன். இப்போது சில விஷயங்கள் உங்களுக்கு மறுபடியும் இறுதியிலேயும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு அனோட்டேஷனையும் நான் விளக்கமாக எடுத்துகிட்டு போனால் எல்லாவற்றையும் நெஞ்சிலே நினைத்து கொள்வது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை படிக்கலாம், இல்லை என்னுடைய ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிற சிடியை வச்சு காதால் கேட்கலாம், கேட்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொண்டு அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒவ்வொரு அனோட்டேஷனுக்கு ஒரு குறிப்பு சொல் ஒன்று, அது ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுட்டா அது மொத்தம் ஞாபகம் வரணும். இப்போ இந்த குதிரியாய் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, உடனே குதிரின்னாக்கா அந்த மடல் ஊர்ந்த பெண்ணுன்னு ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அதை வச்சுட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விளக்கமாக ஒரு பக்கத்துக்கு மேலே எழுதலான்னு நினைக்கிறேன். ஆக இப்போது ஆரம்பித்து ஏறக்குறைய எவ்வளோ 1:30 மணி காலத்துக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி காலம் ஆயிருக்குது. இது இன்றைக்கி இவ்வளவு போகிறோன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் இப்போ இன்றைக்கி வெறும பரீட்சார்த்தமாக இப்போ முதல் தடவையாக நடத்தியிருக்கேன். இதில் எத்தனை பேர் இருந்தா? 130யா? பரவாயில்ல, கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். 100 பேருக்கு மேலே இதில் வகுப்பில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த 100 பேர் இப்போ இதில் நான் சொல்கிறதுல எப்படி இருக்குது, இதே மாதிரியே போகலாமா, இல்லை இதில் வேறு ஏதாவது இது பண்ணலாமா, அதாவது இம்ப்ரோவைசேஷன் இல்லை ஏதாவது மாற்றலாமா என்று உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்தால் அந்த அபிப்பிராயத்தை நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வகையிலே தெரிவித்தால் நான் ஏதாவது கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வேறு ஒன்றும் இப்போ இதே மாதிரி இந்த 5 அனோட்டேஷன் எடுக்கிறதுக்கு 6 அனோட்டேஷன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா நாளைக்கு 5ஆம் 10 அனோட்டேஷனை நாளைக்கு முடிச்சு விடணும்னு நினச்சேன். நாளைக்கு சாயங்காலமும் உண்டு இதே மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஆரம்பமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருந்தது. நாளைக்கு ஒரு 10 அனோட்டேஷனாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி 6 சொன்னேன், நாளைக்கு ஒரு 10 சொல்லிவிடுறேன். அப்படி சொன்னால் சீக்கிரத்தில் முடியுமான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் வரிசையாக என்ன இன்னைக்கு கிளாஸ், இன்னைக்கு கிளாஸ் ஆகிடுது. இப்போ இன்றைக்கி இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நாளைய தினம் மறுபடியும் இதே மாதிரி 7:30 மணிக்கு நாம் 1 மணி காலம் பார்க்கலாம். எதுக்கும் இன்றைக்கி கேட்க முடியாதவர்களுக்காக இதை நான் ரெக்கார்ட்லேயும் வச்சு யூடியூப்லேயும் அப்லோட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். அது முடிந்ததுன்னா அதை நான் உங்களுக்கு நாளைக்கு தெரிவிக்கிறேன். இத்தோடு இன்றைய தினம் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம். அவ்வளவுதான்.